السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. وقال الله تعالى أيضا: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميد. அன்பான மாணவர்களே, மார்க்க விடயங்களை படித்து அதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த மதரசாவில் குறைவான வளங்களோடு நிறைவான ஆர்வத்தோடு இந்த இடத்திலே மாணவர்களாகிய நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். அதேபோல மார்க்க விடயங்களை தெரிந்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கே சகோதரர்கள் சகோதரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்ராஹிமியா அரபு கல்லூரி பொதுவாக இந்த மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, அடுத்து என்ன, வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பவர் என்று சொன்னார். குர்ஆனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை வாழ்க்கையில் அறிந்து பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த நட்பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு விஷயம் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன், வார்த்தையால் மிகச் சிறந்தவன் யார்? மன் அஹ்ஸனு கௌலன், மிகச்சிறந்த வார்த்தை பேசுகிறவன் யார்? மிம்மன் தஆ இலல்லாஹி, எவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார்களோ அழைத்து கொண்டு, வஅமில சாலிஹன், சாலிஹான நல்ல செயல்களையும் செய்து கொண்டு, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். இந்த வசனங்களை நிறைய படிச்சிருப்பீங்க, விளங்கியும் இருப்பீங்க. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிற முக்கியமான ஒரு மெசேஜ் இது, நம்ம எல்லாருக்கும் தேவையான, நாம் எல்லோரும் சிந்தித்து வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு முஸ்லீமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல் இந்த வசனத்தில் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில்? நீங்கள் என்ன விளங்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கள், சுருக்கமாக உங்களுக்கு விளங்கினது சொல்லுங்கள். இங்கே தானே படிக்கிறீங்க, தெரியல. யாராவது இன்னொரு ஆர்வமுள்ள மாணவர்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள், ஒழிக்க தேவையில்லை, நான் அப்படி கேட்க மாட்டேன், சும்மா சொல்லுங்கள். ஒமன், நான் சொல்லுவேன், ஒமன் அஹ்ஸனு கௌலன், உங்களில் வார்த்தையால் மிகச்சிறந்தவன் யார்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மிம்மன் தஆ இலல்லாஹி, மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்து, வஅமில சாலிஹன், சாலிஹான செயல்களையும் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இவனை விட மிகச்சிறந்த வார்த்தை பேசுகிறவன் யார் என்றான். இந்த வசனத்தை விளங்கிட்ட மாணவர்கள் யார்? சரி கொஞ்சம் சொல்லுங்க, யாராவது சொல்லலாம், படிக்கிறவங்க. உஸ்தாது சொன்னால் நான் விட மாட்டேன், மாணவர்கள் மட்டும் சொன்னால் சரி. உஸ்தாதுக்கு தெரியுமே என்ன சொல்கிறான்ல அந்த வசனத்தில். ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம வசனங்களை சும்மா வாசிச்சுட்டு போகக்கூடாது. அதை என்ன ததப்புருல் குர்ஆன், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்றது நமக்கு மைண்டில் எடுத்தால் தான் நமக்கு அந்த வசனத்தை விளங்குறது லேசி. அப்போ தான் நம்ம பிறருக்கு அதை சொல்லலாம், நாமளும் விளங்கலாம். ஒமன் அஹ்ஸனு கௌலன்,
நீங்கள் அரபு படிக்கிறதால தான் நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன். ஒமன் ஒமன் வாவ் மன்டா என்ன? ஹூ, யார். அஹ்சனு கௌலன், வார்த்தையால் மிகச்சிறந்த வார்த்தையை உடையவர், அப்படிதான் அர்த்தம். ஒமன் அஹ்சனு கௌலன், வார்த்தையால் மிகச்சிறந்த வார்த்தையை பேசுகிறவன் யார். மிம்மன் தா, யார் அழைக்கிறார்களோ, எங்க அழைக்கிறார்கள்? இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து. வஅமில சாலிஹன், சாலிஹான நல்ல செயல்களையும் செய்து கொண்டு. வகால, அவர் சொல்றார், இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லிம் தான் என்று சொல்றார். அல்லாஹ் எப்படி? ரைட், ஓகே, எத்தி வைக்கணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. மனிதரை அல்லாஹ்வின் பால் அழைக்கணும், அவன் சிறந்த முஸ்லீம். வேற நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறீங்க, அது ஃபுல்லாக இன்னும் வரல. தெரியும்னு நினைக்கிறேண்ணா, நீங்கள் சொல்ல தேவையில்லை. வேறு யாரும் சரி, நான் கேட்குறது ஒன்றுக்கு மேலே அப்போ தான் உங்களுக்கு கிரகிப்பீங்க. கிரகித்தல், பல்லா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குர்ஆன் வசனங்களை பாருங்கள், கேள்வி கேட்பான் அல்லாஹ் தஆலா, இஸ்திஃபாம், ஏன்னா கேள்வி கேட்பான். ஒமா அதரா கமல் காரியா, அப்படி தானே? அல்லாஹ் ஏன் கேட்குறான்னா அதை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கறது தான் கேட்குது. அந்த மாதிரி தான் இந்த வசனத்தில் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் வார்த்தையால் மிகச் சிறந்தவன் யார். எல்லாருக்கும் நான் முஸ்லீம்னு சொல்லலாம், நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லுவான், பார்த்தா பின்னரம் பார்த்தா பாரில் அனுப்பான். என்னடா முஸ்லீம்னு சொன்னால் அந்த அனுப்பிக்கிறான் பாரில், அப்படி தானே? நானும் ஒரு முஸ்லீம் தாண்டு பார்த்தா ஹராத்தை செஞ்சு நிற்பான். நானும் ஒரு முஸ்லீம் தாண்டு பார்த்தா அவனுக்கும் அவன் சொன்ன வார்த்தைக்கும் சம்மந்தம் வைக்காது, அப்படி தானே? ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நல்ல வார்த்தை சொல்கிறவன் யார் தெரியுமா? அவன் மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறான். அழைக்கிறது மட்டுமா? அழைச்சா போதுமா? அவனும் நல்ல விஷயங்களில் ஈடுபடணுமா? இல்லை, லிமா தக்கூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாத எதுக்காக சொல்கிறீங்க, அப்படி தானே? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தக்கூலு மாலா தஃஅலூன், மாலா தஃஅலூன் தானே? நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கபுர மக்தன், இந்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது. அப்போ நாங்கள் முதலாவது தஅவா இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பால் அழைப்பது முதலாவது விஷயம். அதை செஞ்சுக்கிட்டு வஅமில சாலிஹன், சாலிஹான நல்ல செயல்களையும் செய்து கொண்டு நான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறான். சும்மா ஒருத்தன் முஸ்லீம் சொல்கிறான், அந்த வார்த்தை வெயிட்டா? இல்லைன்னா இந்த ரெண்டு வேலையையும் செய்து கொண்டு நான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறானே, இவனை விட சிறந்த வார்த்தை பேசுகிறவன் யாருன்னா அல்லாஹ் கேட்குறான், அப்படி தானே? இந்த ரெண்டுமே செய்யாமல் நான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறவனை விட அவன் அல்லாஹ்வின் பால் அழைக்கிற வேலையும் செய்கிறான், சாலிஹான செயல்களையும் செய்கிறான், அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் முஸ்லீம்னு சொல்கிறானே, இந்த வேர்டு தான் வெயிட்டான வேர்டு. சும்மா முஸ்லீம் யார் வேணான்னு சொல்லலாம் தானே? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், சும்மா பேரை வச்சா முஸ்லீம் தானே? ஏப்பா பாப்பா முஸ்லீம், நானும் முஸ்லீம், அவனுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் கேட்டால் முஸ்லீம். இந்த வார்த்தை வந்து அல்லாஹ்விடத்தில் வெயிட்டா, பெருமதியா? இல்லை. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்? லா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, லா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நல்லதும் ஹசனும் தீமையும் ஈக்குவலாக முடியாது, சமனாக முடியாது. ஒருத்தன் நல்லது செய்கிறான், இன்னொருத்தன் பாவம் செய்கிறான், ரெண்டு ஈக்குவலா இல்லை. நல்லதும் கெட்டதும் சமனாக முடியாது. இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன், நீங்கள் நல்லதை கொண்டு, அதாவது இந்த இடத்துல அல்லாஹு தஆலா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது, யஅமல் சொல்லலாம், அப்படி தானே? இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இத்ஃபான்றான். இத்ஃபா, தஃபா, யத்ஃபஉ, இத்ஃபா. யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? மாணவர்கள் தான் சொல்லணும், மத்தாக்கள் அல்ல. இத்ஃபாண்டா என்ன அர்த்தம்? கொடுத்தான் என்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு வரும். நேரடி அர்த்தம், நேரடி அர்த்தம் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் அரபு நாடுகளுக்கு போனால் டோரில் இத்ஃபான்னு போடுவோம், தள்ளுறது, புஷ் பண்ணுங்க. இத்ஃபான்னா இஸ்ஹாப்ன்றது இழுக்கிறது, இத்ஃபான்னா தள்ளுறது. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன வேர்டை யூஸ் பண்ணுறான்டா? இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன் அப்படின்டா, நல்லதை கொண்டு தள்ளுங்கன்னு அர்த்தம். இந்த தள்ளுறன்றதுக்கு கொடுக்குறேன்ற அர்த்தம் மிக. இப்போ நம்ம சொல்லுவோமே, ஒரு 1000 ரூபாய் தள்ளி விடுங்கப்பா விஷயம் நடக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்?
1000 கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு தள்ளிவிடுங்க எல்லாம் பார்க்காம அப்படின்னா செய்யுங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லதை செய்யுங்க, நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தால் ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன், யாருக்கும் உங்களுக்கும் இடையிலே அதாவத் விரோதம் இருக்குமோ அத்தகைய விரோதி கூட கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான். அப்படின்னு அர்த்தம் என்னடா, ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அல்லது நம்மளோட விரோதம் காட்டினாலும் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நீங்கள் நல்லதை செஞ்சீங்கண்டா, இப்படிப்பட்டவனுக்கா நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம், இவ்வளவு நல்ல மனுஷனுக்கா நாம் தீங்கு செஞ்சோம், இப்படிப்பட்டவனையா நாம் விரோதியாக ஆக்கிட்டிருக்கிறோம் என்று அவன் உங்களோடு நல்லுறவு பாராட்டுவோம். நல்லுறவுன்னு வலியுன் ஹமீம். ஹமீம்டா என்ன? வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு நெருக்கமான ஒரு நண்பனாக அவன் மாறிவிடுகிறான். அப்படின்டா இந்த வசனம் தான் இன்றைய தலைப்பு. 2 விஷயம். என்னது? பண்பாட்டு பிரச்சார முறை. நம்ம எல்லாருமே பிரச்சாரம் பண்ணணும். இந்த பிரச்சாரம் பல வழிகளில் பண்ணலாம். நம்மளோட அமைதி கூட சில இடத்துல பிரச்சாரம் தான். நம்மளோட பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி பேசுறது தான் பிரச்சாரம் நினைக்காதீங்க. சில இடத்துல நீங்கள் சைலண்டாக இருக்கிறதும் பிரச்சாரம். ஒரு எதிரி நம்மளை நல்லா திட்டுறான், நல்லா பேசுகிறான், கண்ட மாதிரி பேசுகிறான், நமக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம 4 பேருக்கு முன்னால் நம்மளை வச்சு கேவலமாக பேசுகிறான். யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தாண்டி சைலண்டாக இருக்கிறீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் நீங்கள் அவன்கிட்ட கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை. பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மனசாட்சி சொல்லும், எதுக்கடா இவனுக்கு போய் இவ்வளோ பேசுகிறானே. அந்த இடத்துல உங்களோட நல்ல அஹ்லாக்கு வெளிப்படும் போது உங்களை வெறுத்தவன் கூட இவன் நல்லவன் பாய்வன், இவ்வளோ பேசி கூட அவனுக்கு பலம் இல்லையா, அவன் நினச்சிருந்தா எதிர்த்து பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குது, ஆள் கைக்குது, பலம் மீக்குது, பொருளாதாரம் மீக்குது, ஏன் சைலண்டாக இருந்தான் அப்படின்டா அவனோட உயர்ந்த குணம். அப்போ அவனோட அமைதி சில நேரம் பிரச்சாரமாக மாறும். உங்களோட நல்ல அஹ்லாக், அஹ்லாக்னா என்ன? பண்பாடு, ஹுலுக். ஹுலுக்ன்றது பண்பு, அஹ்லாக் பண்புகள், நட்பண்புகளுக்கு அஹ்லாக்குன்னு சொல்லுவோம். அப்போ நல்ல அஹ்லாக்குகள் இருக்குது, அது உங்களோட பிரச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. நாம் கல்வியை படிக்கிறோம், படித்து கொடுக்குறோம், அதன் மூலம் மக்களை நேர்வழிப்படுத்துகிறோம் என்பது முக்கியமான ஒரு பகுதி. நம்ம படிக்கணும், பாடமாக்கணும், குர்ஆனை படிக்கணும், பிறருக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அறிவுபூர்வமாக அவர்களோட நம்ம என்ன செய்யணும், தேவையான விஷயங்களை கலந்துரையாடணும். இதுக்கு என்ன தேவை? கல்வி தேவை, படிப்பு தேவை. ஆனால் அஹ்லாக் என்பதற்கு நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட உங்களுடைய நல்ல பண்புகளால் நீங்கள் மக்களை ஈர்ந்து பிரச்சாரம் செய்யலாம். எனவே நாம் இந்த கல்வி ரீதியாக, பிரச்சார ரீதியாக, பேச்சு ரீதியாக மக்களோடு பிரச்சாரம் பண்ணுறதை பற்றி நான் இங்கே பேசலை. எதை பேசுகிறேன்? உங்கள் அஹ்லாக்கின் மூலம் எப்படி மனிதர்களை வெல்றது. இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக். உதுஉனா அழையுங்கள். அதில் மாது என்ன? முஃப்ரத் தஆ. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பால் அழைப்பது. அல்லாஹ் எங்க சொல்றான்? உதுஉ. தஆ யதுஉ, உதுஉ அழையுங்கள், பிரச்சாரம் பண்ணுங்கள். எங்க? இலா சபீலி ரப்பிக், உம்முடைய ரப்புடைய வழிக்காக பிரச்சாரம் பண்ணுங்கள், அழையுங்கள். எப்படி அழையுங்கள்? பில் ஹிக்மதி வல் மௌஇவத்தில் ஹஸன, அதாவது அறிவார்ந்த முறை. ஹிக்மத்ன்றது ஞானம், அறிவு. வமன் யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. யாருக்கு ஹிக்மத் வழங்கப்பட்டதோ, ஹிக்மத் அங்கே என்ன? அறிவு வழங்கப்பட்டதோ அவன் நிறைய கைர்கள் வழங்கப்பட்டு விட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி? உதுஉ இலா சபீலி ரப்பி, நீங்கள் உங்களது இறைவனின் பாதைக்காக நீங்கள் அழையுங்கள். பில் ஹிக்மதி வல் மௌஇவத்தில் ஹஸன, அறிவார்ந்த முறையிலும் அழகான உபதேசம். மௌஇதா ஹஸன. மௌஇதா ஹஸனன்னா என்ன? நல்ல ஒரு அழகான முறையில் நீங்கள் அவர்களை பிரச்சாரம் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன், அவர்களோடு நல்ல முறையில்
இப்போ சில நேரம் ஒரு பிரச்சாரம் போக்கில் தர்க்கம் வந்துடும். நீங்கள் போய் ஒரு கருத்தை சொல்லும்போது கருத்தை எதிர்க்க என்ன செய்வான், உங்களோட தர்க்கத்துக்கு வருவான். அப்போ அல்லாஹ் சொன்னான் தர்க்கம் வராமல் பிரச்சாரம் இல்லை. இப்ராஹிம் நபிகிட்ட நான் போய் என்ன சொன்னாங்க, நான் இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் அந்த அரசன் சொல்கிறான் நானும் உயிர் கொடுப்பேன் அல்லாஹ் மட்டும்தான் இல்லை சொன்ன உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்க அப்படியா, அதாவது உதிக்கிற எந்த பக்கம் சூரியன் உதிக்குது, மேற்கில் உதிக்குது, கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுது, அப்படி தானே. நாம் அதை மறும நாள் வரப்போது தெரியாண்டு. அப்போ இப்ராஹிம் நபி ஒன்றும் இல்லை, இந்த சூரியனை மற்ற பக்கம் கொண்டு வாண்டான். ஃபபுஹித்தல்லதி கஃபர் க்ளோஸ். அப்போ இது ஒரு தர்க்கமா இல்லையா, தர்க்கம் தானே. அப்போ நாம் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் தர்க்கம் நம்ம பண்ணுறதுக்குன்னு போக மாட்டோம், தர்க்கம் உருவாகும். இப்போ தர்க்கம் வந்தால் என்ன செய்யணும், கேடப்பைய லூசு பைய முட்டா பைய இப்படியா பேசுகிறேன், தர்க்கம் அப்படித்தான விவாதங்கள் இன்றைக்கி நடக்குது. அவனை பற்றி தெரியுமா, இருந்தால் பாருங்கள் ஸ்க்ரீனில் ஆளை பாருங்கள், சவுண்டை கேளுங்க, எல்லாம் அவனை கிறுக்கு பைய அறவைக்காடு இப்படி போட்டு தவா செய்யணுமா, எப்படி செய்யணும், ஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன். அவன் மோசமாக உங்களோட பேசினா கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அழகான முறையில் பேசுங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன அவனுக்கு மட்டுமா பேச தெரியும், எனக்கு பேச இல்லாத அவனோட அப்பம் பேச்சு நான் பேசுவேன் அப்படிம்பாங்க. இது எதில் கூடாது, உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட கூடாது, மார்க்கத்தில் கூடுமா, செய்யக்கூடாது. அப்போ அழகான அந்த பண்பு ரீதியான பிரச்சார முறை என்பது இதுதான். நீங்கள் வாயால் பேசி வாதம் பண்ணி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து நீங்கள் நடந்து கொண்டாலும், அல்லது உங்களுடைய குணங்கள், உங்களோட பண்புகள், உங்களுடைய தர்ம குணம், உங்களோட பணிவு, உங்களோட பொறுமை, உங்களோட விட்டு கொடுத்தல், இது மாதிரியான விஷயங்களை கொண்டு நீங்கள் தாவா செய்தாலும் இதனுடைய வெற்றி பெருசாய்க்கும். இதுக்கு நான் சில உதாரணங்களை பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது இந்த பண்பு இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்தை அது கொடுக்கும். ஹதீஸில் நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிற ஹதீஸெல்லாம் உங்களுக்கு புதுசாகிக்காது, விளங்குதா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சஅல்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிர்ரி வல் இஸ்ம், நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்று நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க், நன்மைன்னு சொன்னால் அது நல்ல பண்பு தான். உன்னோட நல்ல பண்பு தான் உன்னோட நிறைய நன்மைக்கும். அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க் வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக், பாவம் என்பது அது உன்னது உள்ளத்துக்குள் உறுத்தலை ஏற்படுத்தும். வ கரிஹ்த அன் யத்தலிய அலைஹின் நாஸ், மக்கள் பார்த்துருவாங்களோ என்று உனக்கு வெறுப்பு வரும். பாவம்னா என்ன, இப்போ சிகரெட் பத்துறவன், சின்ன பிள்ளை சிகரெட் பார்த்துருவேன், அப்பா பார்த்துருவாரோ அம்மா பார்த்துருவாங்களோ அப்படி பார்த்து இங்கிட்டு திருப்பி அந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன் நீ அதை இது நல்ல விஷயம்னா உனக்கே அந்த உறுத்தல் வரணும், நல்ல விஷயம் தானே, மாஷா அல்லாஹ் என் மகன் நல்லா சிகரெட் பத்துறான்னு யாராவது சொல்லுவாங்களா, இல்லை. அப்போ பாவத்துக்கு அடையாளமே மற்றவன் பாத்திரப்படாதுன்னு நீ நினைக்கிறா பாரு, அதை வச்சே நீ விலகி கொள்ளலாம் இது ஒரு கூடாத விஷயம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு. சிலவன் சலான் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறான், யாரா பார்த்துருவானோ சலான் சொல்கிறதுக்கு, அது நீங்கள் நன்மையில் வைக்கப்படுற விஷயம் இல்லை. நான் சொல்கிறது பாவம் என்பதன் இயற்கையான தன்மை என்னடா, அதை மற்றவன் பார்த்துருவானோன்னு உங்களுக்கு ஒரு கூச்சம் வரும். ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், அதாவது மாமின் ஷைஇன் யூதஉ ஃபில் மீசான், அதாவது எந்த ஒரு விஷயமும் இல்லை நாளைய மறுமையில் நம்மளோட செயல்களெல்லாம் என்ன செய்யப்படும், மீசானில் திராசில் வைக்கப்படும், நெருக்கப்படும், பேலன்ஸில் அப்படி தானே நெருக்கப்படும். அதில் மிக பாரமான எதுவும் இல்லை, மின் ஹுஸ்னில் ஹுல்க், நட்பண்பை தவிர. உங்களோட அஹ்லாக்கு மட்டும் நல்லா இருந்துண்டா உங்களோட மீசானில் அது ரொம்ப வெயிட் ஆகிக்கும். அதுதான் ஆக பாரமானது. நல்ல பண்பு, நல்ல அழகான பேச்சு, நல்ல குணம், நல்ல பண்பாடு, உங்களோட நடத்தைகள், உங்களோட பணிவுகள், உங்களோட விட்டு கொடுப்பு, பிறருக்காக நீங்கள் கஷ்டப்படுறது, பிறருக்காக உதவி செய்கிறது, பிறர் மேலே இரக்கம் காட்டுறது, மனிதனை தாண்டி மிருகத்தின் மேலே நீங்கள் இரக்கம் காட்டுறது, ஜீவகாருண்யம், இதெல்லாம் உங்களுக்கு நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த தராஸ் அல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அப்படி தானே அன்றைய தினம் அல் வஸ்ன் நிறுவை என்பது உண்மையானது. அல்லாஹ் செயல்களை நெருக்கிறான். சில ஆட்களுக்கு நெருக்கிறது ஒன்றுமே இருக்காது. லா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னான்னு நல்லா சொல்லும். சில ஆட்களுக்கு நெருக்கிறதுக்கு சாமானியம் தானே, கொஞ்சம் நெருங்க பாட்டா உன்னையும் காணும், என்னத்தை நெருக்குது இருந்தால் தானே நெருக்க. சில ஆட்களுக்கு அமலெல்லாம் அழிஞ்சு வெறுசாக வருவாங்க, நெருக்கிறது ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நெருவை என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அதுதான் மிக ஒரு பாரமாக இருக்கும்ன்றதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, சுஇல
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்ஹிலுன் நாஸல் ஜன்னah, நிறைய பேர் நரகத்துக்கு போகிறது ஏன் என்று கேட்கப்பட்டது. ஏன் சொர்க்கத்துக்கு போகிறது, சொர்க்கத்துக்குள் அதிகமாக நுழைவிக்கக்கூடிய ஒன்று என்ன என்று ரசூலாட்ட கேட்கப்பட்ட போது ஃபகால சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் ஹுல்க், அல்லாஹ்வை பற்றிய இறையச்சமும் நல்ல பண்பாடுகளாகும். இதுதான் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. அப்போ நிறைய பேரை நரகத்துக்கு கொண்டு போகிற விஷயம் என்ன? வசுஇல அன் அக்ஸரி மா யுத்ஹிலுன் நாஸன் நார், நிறைய பேரை நரகத்துக்கு கொண்டு போகிறது எது என்று கேட்டபொழுது கால அல் ஃபமு வல் ஃபர்ஜ், மனிதனுடைய மறைவிடமும் அவனுடைய நாவும் ஆகும். அவனோட வாயும் அவனோட மறைவிடம் தான். நிறைய பேர் நன்மையை செஞ்சு போட்டு வாயாலே அழிச்சு போகிறோம். அவனோட நாவாலேயே அவன் செஞ்ச நன்மையை அழிச்சிட்றான். என்ன, அங்கே போய் இவனை பற்றி பேசுகிறது, இங்கே போய் அவனை பற்றி பேசுகிறது, தேவையில்லாத புறம் பேசுகிறது, ஒருத்தனை பற்றி அவதூறு பேசுகிறது, இட்டு கட்டுறது, இந்த வேலையை செஞ்சால் அது அழிஞ்சு போயிடும். நாளைய மறுமையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தத்ரூன மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா என்ன யாருக்கா தெரியுமா? முஃப்லிஸ்ன்றது நம்ம ஊரில் நம்ம லாங்குவேஜில் ஊர் லாங்குவேஜில் சொன்னால் ஓட்டாண்டி தானே. இங்கே நம்ம வேறு பேருங்க வங்கரோத்துக்காரன். வங்கரோத்துன்றது எல்லாத்தையுமே லஸ்டாகவே இழந்து ஒன்றுமே இல்லாமல் பெரிய பணக்காரனாக இருந்தான் ஒரு காலத்தில், பார்த்தா ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான். அவனை தான் சொல்லுவாங்க ஓட்டாண்டின்னு. வங்கரோத்துக்காரன். வங்கரோத்துக்காரன் யாருன்னு தெரியுமான்றாங்க. அதில் யாருன்னு சொன்னால் நிறைய நன்மைகளோடு மறுமையில் வருவார்கள். அவங்க கதை பகாதா ஒதர பகாதா, சிலர் அடிச்சுப்பாங்க, அவதூறு சொல்லிப்பாங்க. எல்லாரும் இப்போ யாருக்கெல்லாம் இவருக்கு அநியாயம் பண்ணினாரோ, நல்ல மனுஷன், தொழுதிக்கிறார், நோம்பு முடிச்சுக்கிறார், எல்லாம் செஞ்சுக்கிறார், அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க. இவரால் பாதிக்கப்பட்டவங்க என்ன, நம்மளை பற்றி புறம் பேசினார், நம்மளை பற்றி தேவையில்லாதெல்லாம் சொன்னார், நம்மளை அடித்தார், நம்மளோட சொத்தை எடுத்துக்கிட்டு தராமல் விட்டார். இப்போ என்னது கொடு எல்லாத்தையும் வழங்குதா? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற நன்மை கூட உங்களுக்கு சில நேரம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு டவுட் தான். ஆனால் அடுத்தவன்ட்டு இந்த அல்லாஹ் தாரது பியூரை தான் தருவான். அவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையை தான் உங்களுக்கு தருவான். இல்லாட்டி உங்கள் பாவத்தை அவன்கிட்ட தட்டி விட்ருவாங்க. அப்படின்னா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆளுக்கு பழக்கூட ஒன்று கொண்டு கொடுக்குறாங்க, கிஃப்ட். ஹசனுல் பஸ்ரி இமாம் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, என்னத்துக்கு இமாம் அவர்களே, என்னத்துக்கு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறீங்க பழமெல்லாம்? இல்லை, நீங்கள் செஞ்ச உதவிக்கு எனக்கு இதை தவிர வேற ஒரு கைமாறு தெரியல, அவ்வளோ கழுவிக்கிறார், இவரை பற்றி அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு, நீங்கள் இவ்வளவு நன்மை எனக்கு தந்துக்கிறீங்க, குறைஞ்சது இந்த ஃப்ரூட்ஸையாவது நான் தரப்படாதா? விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் சில இமாம்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அவதூறு புறமெல்லாம் பேசணும், உங்கள் வாப்பா அம்மா பற்றி பேசுங்க. ஏன் தெரியுமா? உங்கள் நன்மை அவங்களுக்காக போய் சேரட்டுன்றாங்க. விளங்குதா விஷயம்? அப்போ நல்ல பண்பாடுகள் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. மோசமான பண்பாடுகள் இருக்குது, அது உங்களையே நாளைய மறுமையில் வங்கரோத்து நிலைமைக்கு தள்ளிடும். வாங்க சொல்லுங்கள், யார் சொல்கிறாங்க சொல்கிறதா? اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நல்ல பண்பாட்டோடு நடந்து கொள்வது சம்பந்தமான விஷயங்களை நாம் அதை எப்படி பிரச்சாரத்தில் அப்ளை பண்ணுறது, இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். நம்ம நல்ல பண்பாட்டோடு நம்ம நடக்கிறன்றது ஆகப்பெரிய தாவா. அதுதான் ஒரு தாய்க்கு மற்றவங்களை விட கூடுதலாக இந்த தன்மைகள் வரணும். இந்த விஷயங்களை நீங்கள் படிக்கிற காலத்திலேயே உங்களோட உள்ளத்துக்குள்ளே பதிஞ்சிடணும். நான் எப்படி பேசணும், நான் எப்படி அடுத்தவங்களோட எங்களோட உறவுகளை வச்சுக்கொள்ளணும், அடுத்தவங்களோட விஷயத்தில் நான் எப்படி கேர் பண்ணணும், பிறருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும், எப்படி உள ரீதியாக நான் அடுத்தவங்களோட ரொம்ப பணிவோடு நடந்து கொள்ளணும், எப்படி, இதெல்லாம் நம்ம என்னது தாவாவுடைய அந்த ஆரம்பத்தில் நம்மளோட உள்ளத்துக்குள்ளே பதியணும். பொதுவாக அல்லாஹு தஆலா நாங்கள் நல்லவர்களோடு தான் நம்ம நல்ல விதமாக நடக்கணும்னு நினச்சிடக்கூடாது. மோசமானவர்களோடு கூட நாம் நல்லவர்களாக வாழணும். அவன் மோசமாக இருக்கிறானதுக்காக வேண்டி அவனோட இன்னொரு 8 பாஞ்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளோட குணங்களை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவாக சொல்கிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன். அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு தடுக்கவில்லை, அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன்,
மார்க்க விஷயங்களில் உங்களோடு எதிர்த்து போரிடாதவர்களோடும் வலா யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாதவர்களோடும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் அவர்களோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கல. அவர்களோடு நியாயமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. ஏன்? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சிதீன். அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலா நியாயவான்களை விரும்புகிறான். அப்போ நியாயத்தோடு நடந்து கொள்ளணும், நல்லது செய்யணுன்றது உங்களை எதிர்க்கல. காவிர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வீடுகளை விட்டு அவங்க காஃபி இருந்தாலே அவனை அடிக்கணும், அவனுக்கு நல்லது செய்யப்படாது, அவனுக்கு அநியாயம் பண்ணணும்னு நம்ம நினச்சிடப்படாது. சில காவிர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு எந்த கெடுதியும் அவங்க செய்ய மாட்டாங்க, உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்ற மாட்டாங்க, உங்களோட சண்டை பிடிக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அவங்களோட நல்ல விதமாக நடக்கிறத அல்லாஹ் தடுக்கலையே. நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். போருண்டா கூட உங்களை எதிர்ப்பவர்களோடு தான் போர். நீங்களா போய் உள்ளவனெல்லாம் வெட்டி கொள்ள இயலாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இன்னமா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன காத்தலூக்கும். அல்லாஹ் யார் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நியாயத்தோடு நடக்கக்கூடாது என்று சொல்கிறான்டா, உங்களோடு போர் செய்பவர்களோடும். காத்தலூக்கும் ஃபித்தீன், பர்சனல் விஷயத்தில் அல்ல, மார்க்க விஷயங்களில் உங்களோடு எதிர்த்து போராடுகிறவர்கள். வ அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றியவர்கள். வ வாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்காக உதவியாக இருந்தவர்களோடு. அன் தவல்லூஹும், அதாவது அன் தவல்லோஹும், அவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துவிடக்கூடாது. ஒமைய தவல்லஹும், யார் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரங்க. நீங்கள் மற்றவங்களோட என்ன செய்யலாம், சாதாரணமாக உங்களை எதிர்க்கலை, உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்றலை, அவங்களோட நல்ல முறையில் நடங்க, எல்லாம் தடுக்கலை. ஆனால் உங்களோடு எதிர்த்து சண்டை பிடிச்சி உங்களோட மார்க்கத்துக்கு விரோதமாக இருந்து உங்களை வெளியேற்றுகிறான் அல்லது வெளியேற்றுவதற்கு உதவி செய்கிறான், அவனை நீங்கள் நண்பனாக எடுக்க வேணாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ பொதுவாகவே காபிர்களாக இருந்தால் கூட அவர்கள் நமக்கு எதிரிகளாக இல்லாத போது அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பொதுவாக மனிதனுடைய இந்த நல்ல பண்புகள் என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களோடு கூட நாம் அன்போடு ஜீவகாருண்யத்தோடு நடந்து கொள்ளணும் இஸ்லாம் சொல்லுது. மனிதனையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீதும் இஹ்சானை எழுதியிருக்கிறான். அப்படின்னா நீங்கள் நல்ல விதமாக நடக்கணும். இஹ்சான், அழகிய முறையிலே நீங்கள் நடந்து கொள்வதை அல்லாஹ் அனைத்திலும் விதித்திருக்கிறான். ஃபஇதா கத்தல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா, நீங்கள் ஒன்றை கொல்லுறனாலும் சித்திரவதை செஞ்சு கொல்லப்படாது. ஒரு விசஜந்தை கொல்லணும்டா, அதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நெருப்பில் எரிச்சு அப்படி செய்யலாமா? அடித்து கொண்டுருங்க, முடிஞ்சு. அதனால் பள்ளியை ஒரு முறை அடித்தா 100 நன்மை, 2ஆம் முறை அடித்தாலாம் கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா மக்கள் பேசிக்கொள்கிற விஷயம் தானே. அப்போ ஃபஇதா கத்தல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா, ஒன்றை கொல்லணும்னு உங்களுக்கு கட்டாயம் வந்தால் அழகாக கொண்டுருங்க, அப்படி தானே? நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வஇதா தபஹ்தும் ஃபஅஹ்சினுல் திப்ஹ், ஒன்றை நீங்கள் அறுத்தா, பிராணிகளை அறுக்கிறீங்க, ஆடு மாடு நமக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிக்கிறான், அப்படி தானே? அதை அறுக்கணும்னா என்ன செய்யுங்க? அழகான முறையில் அறுங்க. அதை வந்து எந்த வல் யுஹித்த அஹதுக்கும் ஷஃபரத்தஹு, உங்களோட கத்தியை கூர்மையாகிக்கொள்ளுங்க. நம்ம சும்மா மொட்டை கத்தியை வச்சு அறுத்துக்கிட்டு அதுக்கு வேதனை, அப்படி தானே? எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு முன்னால் அந்த அறுக்கிற அந்த ஆயுதங்களை கூட காட்டக்கூடாது, அது திடீர்னு அறுக்கணும், அழகிய முறையில் அறுக்கணும்னு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருதுண்டா. அது மாத்திரமல்ல, ஃபல் யுரிஹ் தபீஹத்தஹு, அந்த அந்த அறுக்கிறதுக்கு அந்த பிராணிக்கு நீங்கள் ஆறுதல் கொடுங்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா சித்திரவதை செஞ்சு அநியாயம் பண்ணி எதையும் அறுத்து விடக்கூடாது. மனிதனை தாண்டி ஜீவகாருண்யத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. நல்ல பண்புகளோடு நீங்கள் நடந்து கொள்ளணுன்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ஒரு நபர் வந்து தண்ணி தாகத்தில் ஒரு கிணத்துல இறங்குறார். இறங்கி தண்ணி குடிச்சிட்டு வெளியே வரார். ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நாய் தாகத்தின் காரணமாக, கடுமையான தாகம், நாக்கை தொங்க போடும்போது அவர் நினைக்கிறாரு, நம்மளை மாதிரி தாகம்தான் இந்த நாய்க்கும். அவர் மறுபடி இறங்கி தன்னுடைய அந்த காலுறை ஷூ அதில் தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருக்கு நன்றி சொல்கிறான். யார் சொல்கிறது நன்றி? தேங்க்ஸ்ன்னு நாய் சொல்லுமா? இல்லை. யார் சொல்கிறா?
அந்த நாய்க்கு பகரமா ஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அந்த நாய்க்கு நன்றி அந்த மனிதருக்கு நன்றி சொல்லுகிறான், அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். பார்த்தீங்களா இஸ்லாத்தில் குணத்தை? நாய்க்கு தானே ஒரு நாய் தானேப்பா, நாய் நம்ம விரட்டுறோமே, அதெல்லாம் ஒன்று அதுக்கெல்லாமா அப்படி நினைக்கல. நமக்கு வெறுப்பான ஒன்றா இருந்தால் கூட ஜீவகாருண்யத்தை இஸ்லாம் சொல்லுது. இது கூட இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிக உயர்ந்த ஒரு குணம். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, இது புகாரியில் வரக்கூடியது. 2363 இலக்கத்தில் ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புகாரில் 3321 ஹதீஸ் வருது. அதுவும் ஒரு பெண், அதுவும் ஒரு மோசமான ஒரு பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு பெண். இதே மாதிரி தாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயை பார்க்குறாரு, சாவுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டால் செத்து போயிடும். அப்படி ஒரு தாகத்தில் அந்த நாயை காணுகிற நேரத்தில் தன்னுடைய அந்த மேலே போடுற அந்த துணி, அந்த துணியை தன்னுடைய காலுறையில் கட்டி அந்த உள்ள கிணத்துல போட்டு தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு தாகம் தீர்த்து அந்த நாயினுடைய உயிரை காப்பாற்றினான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபகுஃபிர லஹா பிதாலி, அல்லாஹ் இந்த செயலின் காரணமாக அந்த பெண்ணை மன்னித்தான். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு அப்போ நாய் மிருகங்களோட கூட நல்ல விதமாக நடக்கணுமா இருந்தால் நாம் மனிதர்களோடு எப்படி நடக்கணுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ மனிதன் அல்லாத மிருகத்துக்கே இவ்வளவு கூலி என்று சொன்னால் மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி கூலியை வச்சுக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த், ஒரு அடியானின் அல்லாஹ் ஒரு அடியானுடைய தேவையில் அல்லாஹ் இருக்கிறான். எதுவரையும் மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி, அந்த அடியான் தன் சகோதரனின் தேவையில் இருக்கும் வரையும். அப்போ மனிதாபிமானத்துக்கு இஸ்லாம் வச்சிக்கிற அந்த மதிப்பு, பிறருக்காக நாம் உழைக்கிற அந்த நல்ல குணத்துக்கு அல்லாஹ் வச்சிக்கிற மதிப்பு என்னடா, நீ அவன்ட வேலையில் ஈடுபடுறியா, நான் ஓண்ட வேலையை பார்க்குறேன் அப்படின்னா சரியான சிந்தனை உள்ளவன் என்ன செய்வான்னா பிறருக்கு உதவி செய்கிறதுல டைமை கூட ஸ்பெண்ட் பண்ணுவான். ஏன்னா நம்மளோட வேலையை நம்ம செஞ்சால் ஒழுங்காக செஞ்சு கொள்ள மாட்டோமா இல்லையா, ரப்பு செஞ்சால் ஒழுங்காக செஞ்சுடுவான். ஆகவே பிறர் விஷயத்தில் நீங்கள் அக்கறை காட்டி அவர்களுக்கு உதவி செய்தா நம்மளோட விஷயத்தில் யார் செய்வா, அல்லாஹ் செய்வான். அப்போ நம்ம செஞ்சால் ஒழுங்காக செய்வோமா, ரப்பு செஞ்சால் ஒழுங்காக செய்வானா? அப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்டா, ரசூலுல்லாஹ் ஹிரா குகையிலேருந்து வாராங்க, படப்படத்துக்கிட்டு வாராங்க, எனக்கு என்னமோ நடந்துட்டு என்னை போத்துங்க, நான் என்னத்தையோ கண்டு பயந்துட்டேன் அப்படின்ட்டு தனியாக போய் இருந்துட்டு வராங்க. இன்றைக்குள்ள பெண்கள் நான் என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கான பைத்தியமா, சும்மா போய் அந்த இருட்டுக்குள்ளே தனியாக கிடந்தா பே பிடிக்காம வைக்குமா, ஜின் பிடிக்காம வைக்குமா, இதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையா, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி தாண்டி சொல்லி பயங்காட்டினாங்களா? இல்லை. ஏன் ஹதீஜா நாய் தெரியும் ரசூலுல்லாஹ் யார், அவங்க ஏன் அப்படியெல்லாம் போகிறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, எண்ணங்களை தெரிஞ்சு வழி நடத்துகிறதான் உண்மையான வைஃப். அந்த மனைவி என்ன சொன்னாங்க, வல்லாஹி லை யுஹ்ஸீகல்லாஹு அபதான், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன், இன்னக லதஸிலுர் ரஹீம், சொந்தங்களோடு நீங்கள் சேர்ந்து நடக்கிறீங்க, வதஹ்மிலுல் கல், பிறருடைய விஷயங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீங்க, வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மைக்கு உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. எப்படி அல்லாஹ் உங்களை கைவிடுவான்? பெருசாக நீங்கள் நல்லா தொழுகிறீங்க, நீங்கள் அடிக்கடி போய் ஹஜ்ஜிக்கு உம்ராக இதாக சொன்னாங்க இல்லை, பண்புகளை சொல்கிறாங்க. நல்ல பண்பாடுகள் இருந்தால் சகோதரர்களே நமக்கு வரக்கூடிய பெரும் பெரும் அவமானங்கள் அது காப்பாற்றிடும். மனிதாபிமானம் இது தாவாவில் மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டுறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே ரசூலுல்லாஹ் இதை பற்றி நிறைய சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, குர்ஆன் சொல்லுது. நான் சொல்லுவேன் இதில் ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்பாடுகள் சில விஷயங்களை சொல்லும்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் அதோட கிளிக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த நல்ல பண்பாடு எந்த எஃபெக்டை உண்டாக்கிச்சு. ரசூலுல்லாஹ் இந்த பண்பு இருக்குத ரசூலுல்லாஹ் போய் நேர எதிர்க்க முடியாமல் போச்சு காவிர்களுக்கு. ஏன், என்ன சொல்லியவர் அவருக்கு நம்ம டேமேஜ் பண்ணுறது, இவர் பொய் சொல்கிறான்னு சொல்லலுமா, இந்த ஆள் ஊருடைய ஏமாத்துறான்னு சொல்லலுமா, இல்லாட்டி நம்பிக்கை துரோகம் பண்ணார் சொல்லலுமா, ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, இந்த அளவுக்கு பைத்தியம்னாங்க, ஒன்றுமே இல்லையே சொல்கிறதுக்கு. சரி என்னத்தையாவது சொல்லுவோமே, பைத்தியம்னு சொன்னாங்க. அதனால் ஒரு மனிதர் வருகிறார், லமாத் என்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் ரசூலுல்லாஹ் பற்றி ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவர், பலமுறை மக்காவுக்கு வந்து பார்த்துக்கிறாரு. சொல்லிவிட்டானோ முகமதுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு, முகமதுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு இவர் மருத்துவம் பண்ணுறவர் சொன்னார், இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கெல்லாம் பைத்தியம் முடித்தா நாம் விடப்படாது, அல்ல நம்ம கையால் நிறைய பேரை குணப்படுத்திக்கிறான்னு ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். வந்து கேட்குறாரு, நான் வந்து இந்த பைத்தியம் முடித்த ஆக்களுக்கு வைத்தியம் செய்கிறாங்க, பாபுல் கிதாபுல் ஜும்மாவில் சஹீஹ் முஸ்லிமில் வருது, நான் இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாள் தான் அல்லாஹ் என்னோட கையால் நிறைய பேருக்கு மருத்துவம் செஞ்சு குணப்படுத்திக்கிறான், உங்களுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்துக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு சொல்ல ஒன்றும் இல்லாததுக்கு பைத்தியம்னு சொல்லி விட்டியானோ. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை,
இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. இந்த நம்ம ஓதுறாங்க. இவர் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ஆள் குழம்பிட்டார். பைத்தியம் எனக்கா இவருக்கா அப்படித்தானே சொன்னாங்க. யார அப்போ சொன்னார், இது பைத்தியக்காரன் வாயிலேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வராது. நான் நிறைய பைத்தியக்காரனை பார்த்தாள், நான் ஒன்றும் புதுசு இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் தான் என்னோடய வேலை. இது பைத்தியக்காரன் வார்த்தை இல்லை, இது ஒரு நபி சொல்கிற வார்த்தைன்னா முத்த எதக்க உபாயுக்க அலல் இஸ்லாம். நான் கேட்குறேன், என்னென்னாலும் பெரிய தாவா பண்ணி ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து மாட்டிட்டா போதும், ஒரு மணித்தலை வச்சு அறுக்கிறது, அதெல்லாம் பண்ணலை. என்ன சொன்னாங்க? இன்னல் ஹம்துலில்லாஹ் ஓதுறாங்க. அவர் என்ன சொன்னார்? வேறு எந்த விளக்கமும் சொல்லலை. நான் நிறைய பைத்தியக்காரனை பார்த்துக்கிறேன், இது பைத்தியக்காரன் வார்த்தை இல்லை, இது இந்த வார்த்தை கடல் அலைகளையெல்லாம் இப்படி கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் நிறைய கவிஞர்களை பார்த்துருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய விஷயம்தான். எனவே சொன்னாங்க, முத்த எதக்க உபாயுக்க அலல் இஸ்லாம். கையை நிட்டுங்க, நான் பையத் செய்ய போகிறேன் இஸ்லாத்துக்கு. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மட்டும் வந்தால் போதுமா? உங்களோட சமுதாயம் இஸ்லாத்துக்கு வரணுமே. என் சமுதாயம் சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்கிறேன்னு போனார். இருந்தால் யமாமா பிரதேசத்திலேருந்து வந்தவர். அப்படின்டா நல்ல பண்பாடுகள் உண்டாக்குற விளைவுகள் தான் இதெல்லாம். நல்ல பண்பாடு உள்ளவனை ஒன்றும் சொல்ல கிடையாது. இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள்லாம் போய் தாவா பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையும் மிகாது உங்களில். அவன் லூசுன்னப்பா, அவனுக்கு பேசவே தெரியாப்பா அவனுக்கு அப்படிம்பானுங்கள். நீங்கள் நல்லா பேசிப்பீங்க, ஆனால் அவனோட குற்றச்சாட்டு என்னென்னா உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னாலும் இல்லாத ஒன்றை தான் சொல்லணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வகுல் இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன். நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அவங்க நல்லதை பேச சொல்லுங்க. எல்லா நிலையிலையும் உங்களோட பேச்சுக்கள் அஹ்சன், சிறந்ததாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான யன்ஸிஉ பைனஹும். ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உண்டாக்குகிறான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவ்வம் முபீனா. ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான கிளியரான எனிமியாய்க்கிறான், பகிரங்கமான விரோதியாக ஷைத்தான் இருக்கிறான் என்று சூரா இஸ்ரால 53வது வசனத்தில் இதே மாதிரி நிறைய பார்க்கலாம். வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்கள்கிட்ட நல்ல முறையில் பேசுங்க. வ அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்கா, தொழுக நோன்பு விடுங்கன்றதெல்லாம் பொறவுதான். ஜக்காத்தை கொடுங்க பொறவு சொல்கிறான். முதல்ல என்ன, மனுஷனோட முதல்ல நல்லா பேசுங்கன்றோம். அப்போ நமது பண்பாடுகள் ஆக முக்கியமானது பேச்சு தான். சில ஆக்களை பற்றி குற்றச்சாட்டு என்னண்டா, நல்லோரு மனுஷன்ப்பா, அள்ளி கொடுப்பாங்க, எந்த தாவான்னு போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வந்துடுவார், நல்லோரு மனுஷன். ஆனால் கொஞ்சம் வாய் தான் சரியில்லை, பேச தெரியாது. பேசினா ஆக்களை உடைச்சி விட்டுவார், பேசினா உள்ளங்களை உடைச்சி விட்டுவார், பேசினா என்ன பேசுகிறேன்னு இல்லாமல் சும்மா கண்ட கண்ட மாதிரி பேசுவார். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசியாக பல விஷயங்களை சொல்லிப்போட சொன்னாங்க, இந்த நாக்கி இதை குஃபஹாதான்னாங்க, இதை மட்டையும் நீ அடக்கி கொள்வாப்பா. சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஃபஹல் யகுப்பு நாஸ அலா உஜூஹிஹிம். சொன்னாங்க, நாங்கள் எப்படி அந்த ஹதீஸ், நாங்கள் எங்களோட நாவுகளால் செய்யப்படுற விஷயங்களுக்காக பிடிக்கப்படுவோமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனை நரகத்தில் முகங்குப்புற தள்ளுறது நாக்கை தவிர என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னால் நமது உயர்ந்த பண்பாட்டில் நாம் பேசுகிற வேர்டு மிக கவனம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி. இந்த ஹதீஸ் உங்களுக்கு தேவை. ஒரு முஸ்லீம் யார் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி, ஏனைய முஸ்லீம்கள் அவருடைய நாவிலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வாராண்டா வாப்போ, வாராண்டா பயந்து ஓடினாங்கண்டா நீங்கள் முஸ்லீம் ஒழுங்கான ஆள் இல்லை. உங்களோட நாவால் பிறர் அமைதி பெறணும், உங்கள் நாவால் பிறர் பாதுகாப்பு பெறணும், உங்களோட நாவால் பிறருடைய கண்ணியம் இழக்கப்படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் சிறந்த முஸ்லீம். மில்லிசானி வயதிஹி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ பண்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று நமது பேச்சில் உள்ள பண்பாடு. விளங்குதா? இது நம்ம சமுதாயத்துக்குள்ளே எங்களோட ஊரில் எல்லாம் பார்க்கலாம். நல்ல ஒரு மனுஷன் சொல்லி வேலை இல்லாப்பா, அந்த வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணான்னு சொன்னால் இவரை விட உலகத்தில் ஒரு மனுஷன் இல்லைம்பாங்க. அந்த நாக்கை அவர் கண்ட்ரோல் பண்ண, நாவால் பேசுகிற பேச்சு மிக உயர்ந்த பண்பாடாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வகூலு கௌலன் சதீதா. சதீதனா என்ன? நேர்மையான, நேர்த்தியான நல்ல வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். அப்படி நீங்கள் பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும். கூலு கௌலன் சதீதா. அதுக்கு பிறகு யுஸ்லிஹ் கடைசியில் என்ன செய்யப்படுகிறது? சுக்கூன் செய்யப்படுகிறது. ஏன்?
படிச்சு நீங்கள் நஹு படித்தா உங்களுக்கு தெரியும். ஏவல் இல்லை. யுஸ்லிஹ் ஏன் அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? கூலு கவுலன் சதீதா சொல்லிக்க போகிறோம். இது கொஞ்சம் பொதுமக்களுக்கு விளங்காது, ஒரு 2 நிமிஷமே. யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? சின்ன விஷயம் இது. இதெல்லாம் மோலாமானில் படிக்கிற விஷயம் தானே, மறந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல ஓஹோ இதுதான் நாம் என்ன ஏவல் இல்லை. ஷர்த்து ஜவாபு ஷர்த்தெல்லாம் படிச்சுக்கிறீங்களா? ஷர்த்து ஜவாபு ஷர்த் ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இதே தான் உதாரணம். நீங்கள் படிச்சுட்டாங்களா? இன்னும் படிக்கலையா? அப்போ சரி, படிக்கல, அப்போ உங்களோட தப்பு இல்லை. அதாவது இதில் என்ன அர்த்தம்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும்டா, நீங்கள் நேர்மையான வார்த்தையை பேசினால் ஷர்த்து கண்டிஷன் என்ன கிடைக்கும்? உங்கள் செயல்களை அல்லாஹ் சீர்படுத்துவான். இதில் ஜவாபு ஷர்த்துன்னு சொல்லுவாங்க நஹூல. அதாவது நீங்கள் செஞ்சால் நான் செய்வேன், நீங்கள் வந்தால் நான் தருவேன், அப்படி சொல்லுவேன். நீங்கள் வந்தால் தான் தருவேன், சும்மா தர மாட்டேன். நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தருவேன் அர்த்தம் என்ன? வீட்டுக்கு போகிறது என்பது நிபந்தனை, அப்படி தானே? தருவது அதில் ஜவாப் பதில். இது அரபுல ஒரு இது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் நல்ல வார்த்தையை பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், அல்லாஹ் உங்களது செயல்களை சீர்படுத்துவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களது பாவங்களை மன்னிப்பான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம், யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, நாம் நினைக்கிறோம் ஒரு 5-10 நிமிஷம் அவர் எக்ஸ்ட்ரா போனால் பரவாயில்லை தானே, மாணவர்கள் தானேண்ணா, ரைட். அப்போ நல்ல வார்த்தை என்பது மிக சிறந்த ஒரு பண்பு. இதே மாதிரி ஃபிரௌன் எவ்வளோ பெரிய எதிரி, எப்படிப்பட்ட எதிரி, எவ்வளோ அவனோட மேக்சிமம் எதிர்ப்பை கொஞ்சம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வரலாறு படிச்சுப்பீங்க தானே மாணவர்கள்? ஏண்டா அந்த பயானுக்கு வந்தோண்டு மாதிரி இருக்குதா? அவனோட கொடூரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அவன் ஆகப்பெரிய வழிகேடுனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நிறைய செஞ்சான். வெரி குட். ஆனால் ரப்புக்கும் ஆளான்னா நான் தான் உங்களோட பெரிய ரப்புன்னா, அதான் ஆக பெருசு. குழந்தைகளை கொண்டது, அது அடிமையாக்குனதெல்லாம் பிரச்சனை தான். நான் தான் எல்லாத்தையும் விட ரப்புன்னு சொல்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? இது அப்படிப்பட்ட ஃபிரௌனோட அல்லாஹ் சொல்றான் மூசா நபிக்கு, இத்ஹபா இலா ஃபிர்அவுன், நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான். ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவனோட லையினாண்டா என்ன? லையின் மென்மையான, லையின்டா அழகான அர்த்தம் வரும் அதில். லை அவனுக்கு மென்மையான, லையின்ன்றது இலகிய அல்லது மென்மையான வார்த்தையை நீங்கள் அவனோட பேசுங்க. லஅல்லஹு யத்ததக்கர் அவ் யக்ஷா, ஒன்று அவன் சிந்திப்பான் இல்லாட்டி பயப்படுவான். சில ஆட்கள் நினைக்கிறது கூண்டு பேசினா தான் அடுத்தவன் பயப்படுவான். இல்லை, நீங்கள் ஷோர்ட்டாக 2 பதில் சொன்னால் அதுக்கு பயப்படுறதான் கூட. இப்போ சில ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசினா இவன் டம்மி பீஸுன்னு விளங்கிடும். இவன் சும்மா டம்மி நம்மளே போட்டு பயங்காட்டுறான்னு 2 வார்த்தையோட நிப்பாட்டினா இந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன மர்மமோ தெரியலன்னு யோசிப்பானே. நீங்கள் நினைக்கக்கூடாது நிறைய பேசினா தான் பயப்படுவான், நிறைய பேசினா பயப்பட மாட்டாங்க. இவன் சும்மா பேசுகிற குலைக்கிற நாய் கடிக்காதுன்றுவாங்க. அப்போ எப்படி பேசணும்? இந்த பாருங்க, கூட பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா சரி, இல்லைண்டா நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்கன்னு வந்துடும். இவன் என்ன சொன்னான், ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது இவன் வேர்டுக்கு பின்னால். நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஊரில் எல்லாம் கேட்டு பாருங்கள், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிப்பட்டவன் தெரியுமாடா, சும்மா டம்மி பேசணும்டா அப்படின்ட்டு. அதனால் வார்த்தையை சும்மா கொஞ்சம் பேசினாலும் மென்மையாக அப்படி சொல்லிட்டு வந்துடுங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஃபிரௌன் ஆனால் ரப்புக்கும் லாலான்னு சொல்கிற ஃபிரௌன்கிட்ட போய் மென்மையாக பேசுங்கண்டா நல்ல மாதிரி நம்மளோட பாசையில் இல்லைப்பா. அவன்கிட்ட போய் மென்மையாக பேசுகிற, அவனுக்கு அதுக்கு மேலே பேசணும் அப்படி தான் நினைப்பு வரும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மென்மையாக போய் பேசுங்கன்றான். இதில் என்ன விளங்குது? நம் பேச்சுக்கள் மென்மையானதாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும்ன்றான். அதாவது அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சாஃப்டாக நடக்கிறீங்க. நீங்கள் லவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்ப், நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் அல்லது கடுமையானவராக இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலி, உங்களை விட்டவங்க போய்ப்பாங்க, உங்களை விட்டவர்கள் ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா ரசூலுல்லாஹ் மக்களோட மென்மையாக தான் நடந்தாங்க. எவ்வளோ பெரிய கட்டத்திலும் சாஃப்டாக பேசுவாங்க.
ஏன்னா சாதுவான பேச்சு அவங்ககிட்ட இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அது அல்லாஹ்ட ரஹ்மத். நீங்கள் மட்டும் ஒரு மென்மை இழந்து கடும் போக்குள்ளவராக இருந்தால் உங்களை விட்டவர்கள் ஓடுவார்கள். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பும் கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆக்களோட மோசமாக நடக்கிறவங்களை பொறுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற ஆக்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிடுமா? அல்லாஹ் சொன்னான் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அந்த ஆட்களோட மஷூராவும் பண்ணுங்கன்றான்லாம். இவனோட எல்லாம் என்ன மஷூராகிது, இவன் மோசமானவன நான் அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரி ஆட்களோட மஷூராவும் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட வேர்டுன்னு பார்த்தீங்களா? அல்லாஹ் சொன்னான் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டால் நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். அப்போ தாவாவில் நம்மளோட இருக்கிற மக்கள் நம்மளை விட்டு ஓடாமல் இருக்கணும்டா, நம்மளோட பேச்சுக்கள் மென்மையாக இருக்கணும், அழகாக பேசணும், நாகரீகமாக பேசணும், பிறரை புண்படுத்துகிற விதமாக நம்மளோட பேச்சுக்கள் வந்துவிடக்கூடாதுன்றதை இந்த வசனம். அல்லாஹ் உடைய தூதர் எவ்வளோ பெரிய கொள்கையில் இருந்தாங்க. நீ நல்லா பேசலைன்னா உன் கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. இதான் அர்த்தம். எவ்வளோதான் நீ நல்ல கொள்கை சொன்னாலும் உன்னுடைய போக்கு கடுமையாக இருந்தால் உன்னை விட்டு போயிடுவாங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்போ கொள்கைக்கு அப்பால நல்ல பண்பாட்டை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்துறான்றதை பார்க்குறோம். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு அப்படி தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போன என்ன குற்றத்துக்காக வேண்டி? என்ன குற்றத்துக்காக போனார்கள்? குற்றமே செய்யாததுக்காக தான் போனது. அப்படிதான் அர்த்தம். நமக்கு ஜெயில் கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு தான். குத்தம் ஏன்டா நீ குத்தம் செய்யலை போடுறா ஜெயிலன்னா, குற்றம் செய்யாததுக்காக, குற்றம் செய்யாத குற்றத்துக்காக போனாங்க. அப்படின்னாலதான் குற்றம் செய்யாத குற்றச்சாட்டில் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போனாங்க. ரொம்ப காலம் இருந்தாங்க. மனித அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுக்குள்ளே போனோன்னா அதில் நிறைய பாடங்கள்லாம் இருக்குது. அது வேணாம், இப்போ அதுக்குள்ளே போகணும். அல்லாஹ் தஆலா ஒருத்தனை தூக்குறேன்னா எப்படி தூக்குவான், உயர்த்துவான் என்பதற்கு இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கும்போது இன்னும் 2 பேர் கூட இருந்தாங்க ஜெயிலில். அவங்க விஐபிஸ். அதில் ஒருவர் அரசனுக்கு பக்கத்தில் இருந்து அரசனுக்கு அந்த பழச்சாறுகள், சாராயம், மது அந்த பங்குறவன், பரிமாறுறவன். இன்னொருவரும் அந்த குற்றச்சாட்டில் உள்ளவர். இந்த 2 பேரும் வாராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தஹல மஅஹு சிஜ்ன ஃபத்தயானி கால அஹதுஹுமா இன்னி அரானி அஸிரு ஹம்ரா وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه نبئنا بتأويله. சொல்கிறாங்க. வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் வந்து கனவு கண்டேன், நான் பழச்சாறு புளிஞ்சு கொடுக்குறது கனவு கண்டேன். இன்னொரு சொல்கிறார் வந்து என் தலைக்கு மேலே ரொட்டி இருக்குது, ரொட்டியை வந்து காகம் கொத்துது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறாங்க, நப்பினா, எங்களுக்கு இந்த பித்தாவீலி இந்த கனவோட விளக்கத்தை சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது தான் பாயிண்ட். இன்னா நராக்க மினல் முஹ்சினின், உங்களை பார்த்தா ஒரு நல்ல ஆள் மாதிரி இருக்குதுன்னா, இதுதான் பாயிண்ட். இந்த இடத்துல அவங்க விளக்கம் கேட்டதெல்லாம் ஒரு பக்கம், நம்மளை தேடி வந்து ஒரு ஆள் மார்க்க விளக்கம் கேட்குறாருண்டா, நம்ம பிரச்சாரமே பண்ணலை. என்னப்பா நீங்கள் என்னக்கிட்ட வந்து கேட்குறீங்க? இல்லை, உங்களை பார்த்தா நீங்கள் தான் சரியான ஒரு விஷயம் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக எனக்கு தென்பட்டுது. நல்ல மனுஷனாக தென்படணும்னா எப்படி தென்படும்? இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜெயிலுக்குள்ளே அட்டகாசம் பண்ணி தான் வந்திப்பாங்களா? அவங்க கெஸ் பண்ணுறாங்க. இந்த ஆளுடைய நடத்தையை பார்க்கும்போது இவர் தான் நம்மளோட கனவுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தகுதியானவர். இன்னா நராக்க மினல் முஹ்சினின் அப்படின்டா, நாம் எந்த இடத்தில் யாரோடு வாழ்ந்தாலும், ஒரு ஹாஸ்டலில் வாழலாம், அல்லது ஒரு பயணத்தில் ஒரு பஸ்ஸில் இருக்கலாம், அல்லது தொழிலில் ஒரு பார்ட்னர் ஆகிக்கலாம், அல்லது வேற ஒரு கணவனுக்கு மனைவி ஆகிக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒருவராக இருக்கலாம். நம்மளை நாடி மக்கள் வந்து விளக்கம் கேட்குறாங்களா இருந்தால் அவங்க நம்மளை மரியாதையோடு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த ஜெயில்கார ஆக்களோட அவர் மோசமாக நடந்த அடி புடி எல்லாத்துக்கும் சண்டை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருந்திருந்த அவர்கிட்ட போயிருப்பாங்களா? முதலாவது இல்லை, போய் சொல்கிறாங்க, உங்களை பார்த்தா நீங்கள் நல்ல ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொன்னால், நல்ல குணமுள்ளவராக இருந்தால் தான் நம்மளுக்கிட்ட வருவாங்க. முதல்ல வந்தால் தானே பிரச்சாரம் பண்ண. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாங்க. உடனே என்ன செஞ்சுக்கணும் யூசுப் நபி? இன்னும் நல்ல வேண்டும் வேறு சொல்லிட்டானோ, உடனே விளக்கத்தை சொல்லி அனுப்பிடும். இல்லை, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், எங்களுக்கு சாப்பாடு வாரத்துக்கு இடையில் சொல்கிறேன். ஆனால் இன்னி தரத்து மில்லத்த கௌமின், இந்த அல்லாஹ் அல்லாத சமுதாயம் வணங்குறாங்களே, இந்த சிலையெல்லாம் நான் விட்டுட்டேன். என்னுடைய மூதாதையர்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் நான் இருக்கிறேன், இஸ்ஹாக்குடைய மார்க்கத்தில் நான் இருக்கிறேன். அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைரும்
அம் அல்லாஹு வாஹிதுல் கஹார், பல கடவுள் இந்த உலகத்தில் இருந்தால் நல்லமா, ஒருத்தன் கடவுளாக இருந்த நல்லமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஏகத்துவத்தை சொல்கிறாங்க. எப்போ இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சின்னா அவங்களோட அகலாக்கு அவங்கள கொண்டு சேர்க்குது. இதுதான் பாயிண்ட். நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும். எதுக்கு யூசுப் நபிகிட்ட போய் இன்னான் இல்லை நராக்க மினல் முஹ்சினின்னு சொன்னாங்க? அவர் முஹ்சினாக ஏந்திக்கிறார். எனவே பண்பு என்பது ஒரு நல்ல பிரச்சாரத்துக்கான ஒரு வாசலை நமக்கு திறந்து தரும். அரசன் கூப்பிட்றாரா இல்லையா? ஜெயிலுக்குள்ளே இருந்தவர் பாருங்கப்பா என்னை பிடிச்சி அநியாயமாக வச்சுட்டாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு பகலாட்டம் பண்ணிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு ஈக்கல. நானும் ஒரு நிரபராதியை தூக்கி ஜெயிலில் போட்டால் அவன் அதே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் காதலில் ரத்தம் வச்சுருவான். என்னை பார்த்தீங்களா அநியாயமாக சும்மா உள்ளே போட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்லலை, யாரெல்லாம் நீ தான் வச்சுக்கிறா நீ எடுப்பாண்டு. இப்போ அரசனுக்கு ஒரு பிரச்சனை வருது, இதே மாதிரி ஒரு கனவு. அந்த சம்பவம் நீள படித்தா நல்லா இருக்கும். நாம் இன்னொரு நேரம் டைம் இந்த பார்க்கலாம். அந்த நேரத்தில் அரசனுக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. மந்திரிமாரெல்லாம் கூப்பிட்டா இது சும்மா தேவையில்லாமல் கண்ட கனவுட்டாங்க. அப்போ தான் இந்த உள்ளுக்குள்ளே இருந்து வெளியாகின ஆளுக்கு ஞாபகம் வருது, 2 பேருக்கு விளக்கம் சொன்னார். அதில் தப்பின ஒரு ஆள் சொல்லி அனுப்பினாங்க, அரசன் போய் என்ன பற்றி சொல்லுங்க. அவர் மறந்துட்டார். இந்த கனவுக்கு விளக்கம் கேட்குற நேரத்தில் இவர் பக்கத்தில் மறுபடியும் கொடுத்துக்கிட்டார் இது பழச்சாறு. அப்போ தான் ஜெயிலுக்குள்ளே நம்மளோட இருந்தார் ஒரு ஆள். அவருக்கு இது விளக்கம் தெரிஞ்சிருக்குமே என்று சொல்லி அரசன் கூப்பிட விட்றாங்க. போய் கூப்பிடுறாங்க, அரசர் உடனே வரட்டுமான்னு. நான் வெளியில் வரேன், பொம்பளை கேஸை பற்றி என்னன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்கன்னாங்க. அப்போ தான் அரசன் கூப்பிட்றாரு யாரை? அந்த பொம்பளையை கூப்பிட்டு, என்ன யூசுஃபுடைய விஷயம்? அந்த நேரத்தில் அந்த பொம்பளை சொல்கிறா, அல் ஆன ஹஸ் ஹஸ் அல் ஹக், இந்த நேரத்தில் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு, அவர் தப்பானவர் அல்ல, நான் தான் அவரை தப்புக்கு கூப்பிட்டேன். அரசன் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? நல்ல அகலாக்கு உண்டாக்குற அந்த ஒரு பெரிய வெற்றியை பார்த்தீங்களா? என்ன ப்ரைஸ் கிடச்சி அவருக்கு? அந்த நாட்டில் ஃபைனான்சியல் மினிஸ்டர் ஆகிட்டார், பொருளாதார மந்திரி. யாரெல்லாம் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அந்த சகோதரர்கள் கை கட்டி வந்து நின்றாங்க, ஒன்றுக்கும் வழி இல்லாமல். நல்லா பழி வாங்கினேன், பழி வாங்கல அவங்க அப்படி தானே. நல்ல அகலாக்கு இருக்குது, அதில் சக்ஸஸ் பெருசு. இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நான் இதெல்லாம் கொஞ்சம் ஷோர்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்து இதை பேசவும் இயலாது, அதுக்காக அந்த செய்தியை விட்டுட்டு போகவும் இயலாது. சுமாமா என்ற ஒருவரை கட்டி போட்டாங்க பள்ளியில், நஜித் பிரதேசத்தில். நஜிதுனா என்ன? எங்கே இப்போ நஜித் என்ன எது? இன்னைக்குள்ள நஜித் எது? ரியாதில் யமாமாண்டு ஒரு இடம். இப்போ போனீங்கன்னா யமாமாண்டிக்கு இந்த ஹரஜ் அந்த ஏரியாலாம் சேர்ந்து வரும் யமாமா. அங்கே ஒரு முசைலமாக்கு அந்த எதிரான யுத்தமெல்லாம் அங்கே தான் நடந்தது. இந்த நஜித் பிரதேசத்தில் அதாவது ஒரு போருக்கு போய்த்து வர நேரத்தில் இந்த சுமாமா பின் அசாலை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு கொலை குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர். அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை தூணில் கட்டி போடுங்கன்னாங்க, பள்ளி தூணில். சுமாமாவை பள்ளி தூண்லாம் கட்டி போட்டிக்கு வந்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கையா சுமாமாண்டாங்க. சுமாமாவே உன்னிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னாங்க. சுமாமா சொல்கிறார், இந்தி ஹைருன் யா முஹம்மதே, என்கிட்ட நல்லதெல்லாம் இருக்குது. இன் தக்துலுனி தக்துலு தாதம், நீங்கள் கொண்டீங்கண்டா நீங்கள் கொள்வது தப்பில்லை. ஏன்டா என்னுடைய அந்த இரத்த பழிக்காக நான் செஞ்சதுக்கு நீங்கள் எனக்கு பழி வாங்குறீங்க. நீங்கள் கொள்றேன்னா அதுக்குரிய தகுதியான ஆள் தான். வைன் துன்ஐம் அலா ஷாக்கிர், நீங்கள் எனக்கு கருணை காட்டி எனக்கு ஞாபகத்தை செஞ்சு என்னை விட்டுட்டீங்கண்டா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஒரு நன்றி உள்ளவனை தான் நீங்கள் விடுறீங்க. அல்லது வைன் குந்த துரீதுல் மால் ஃபஸ்அல் மின் மாஷீத்த, உங்களுக்கு என்ன சரி என்னட்ட இந்த பொருளாதாரம் தேவையாக இருந்தால் நீங்கள் அதை கேளுங்க, அதை வேண்டாலும் தாரேன். நீங்கள் கொண்டாலும் தப்பில்லை, நீங்கள் விட்டாலும் நான் நன்றியோடு இருப்பேன். என்ன சரி நான் உடனே விட்றேன்னு கேட்டாலும் நான் எல்லாத்தையும் தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே சொல்லலை, விட்டுட்டாங்க. அடுத்த நாள் வராங்க, இதே கேள்வி கேட்குறாங்க. சும்மா என்ன நடப்புன்னு கேட்குறாங்க. இதே சொல்கிறார். 2வது நாள் 3வது நாள் சொல்கிறாங்க, ஆளை அவுத்துருங்கன்றாங்க. இப்போ அவுத்து விட்டால் என்ன நடக்கும்? ரசூலாவுக்கு தெரியும் ஒரு ஆள்கிட்ட மீட்டர் என்ன நடக்க போகுது. ரசூலா ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி இல்லையே, அவருக்கு தெரியுமே ஒரு ஆள்கிட்ட பார்வையில் பேச்சில் சைக்காலஜிக்கெல்லாம் இன்றைக்கு தான் படிச்சுட்டு, கொஞ்சம் பேர் அறகுறையாக படிச்சுட்டு, கொஞ்சம் பேர் நல்லா படிச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க, அப்படி தானே? அவர் ரசூலுல்லா பெரிய ஒரு சைக்காட்டிஸ்ட்டு. ரசூலா தெரியும் இவனை பார்த்தோன்னே என்ன முடிவெடுப்பான்னு. அதனால் மறைவான அறிவல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அல்லாஹ் கொடுத்த சில ஞாபகம், அந்த இல்ஹாம்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அவுத்துடுங்கன்றார். சுமாமாவை அவுத்துவிட்ட உடனே இவர் நேர போன அத்லிகு சுமாமா ஃபன்தலக இலா நஹலின் கரீபின் மினல் மஸ்ஜித், பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்குள்ளே போனார். ஃபக்தஸல சும்ம தஹலல் மஸ்ஜித், அவர் போகலை, மறுபடி குளிச்சுட்டு பள்ளிக்குள் வந்துட்டார். ஃபகால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த சுமாமாவுக்கு செஞ்ச பிரச்சாரம் என்ன? கூப்பிட்டு வச்சு, சுமாமா இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா, கலிமா என்றால் என்ன தெரியுமா, நபீண்டா யார் தெரியுமான்னு என்ன சரி பயானம் பண்ணாங்க.
இல்லாட்டி பக்கத்தில் அவரை வச்சுக்கிட்டு ஒரு பயான் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா கேட்கும்போது செஞ்சாங்களா? இல்லை அவர் தூளில் கட்டி கிடக்குது. அவருக்கு நடந்த பயான் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். கண்ணால் முஸ்லீம்களை பார்த்தார், ரசூலை பார்த்தார். இப்படிப்பட்ட நல்ல மனுஷர்களையாடா நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், என்ன மனுஷன்டான் தான். உண்மையிலே சொல்லப்போனால் கொல்ல வேண்டிய ஒரு எண்ணெய் அவுத்துடுங்கன்னு சொல்கிறேன்டா. இந்த குணத்துக்கு ஈக்குவலான ஒரு நல்ல குணம் இருக்குதா? இதுதான் பண்பாட்டு பிரச்சார முறை என்று. நம்ம சொல்ல தேவையில்லை, நம் செயல்களால் சிலர் கவரப்படுவார்கள். அப்போ அவுத்துட நேரத்தில் அவர் வந்து சொல்றார், யா முஹம்மத், முஹம்மதே, வல்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக். இந்த உலகத்தில் ஆக வெறுப்பான ஒரு முகம் இருக்கும்டா, அது உங்களோட முகமாக தான் எனக்கு இருந்தது. உங்களை எப்படி வெறுத்தம் தெரியுமா? எனக்கு நீங்கள் தான் வெறுப்புக்குரிய ஒரு முகமாக நீங்கள் இருந்தீர்கள். ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்புல் உஜூஹி இலைய. இன்றைக்கு என்னோட நிலைமை என்னண்டா, உலகத்தில் விருப்பமான முகம் உங்கள் முகம் தான். யாரை சொல்லலாம், உங்கள் முகத்தை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வல்லாஹி மா கான மின் தீனின் அப்கத இலைய மின் தீனிக். இந்த உலகத்தில் மிக வெறுப்பான ஒரு மார்க்கம் உங்களோட மார்க்கமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த உலகத்தில் விருப்பமான மார்க்கம் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான். நான் மிக வெறுத்த ஊர் இந்த ஊர் தான், இன்றைக்கு மிக விருப்பமான ஊர் இந்த ஊராகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் உம்ராக்கு போகலான்னு நினச்சிக்கிறேன். அவர் தான் முதல் உம்ராக்கு போனார். அதாவது சஹாபாக்கள் உம்ராக்கு போக முன்னுக்கு இந்த அதாவது இவர் தான் நினைச்சார் ரலியல்லாஹு அன்ஹு, உம்ராக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அப்போ ஃபலம்மா கதிம மக்கா, மக்காவுக்கு வந்த உடனே சொன்னாங்க, சபௌத்த, என்ன மதம் மாறிட்டா போல வழங்குது அப்படின்றாங்க. என்ன மதம் மாறிட்டியான்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, லா வலாக்கின் அஸ்லம்து மஅ முஹம்மதின் அப்படின்னாங்க. நான் முஹம்மதோடு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னாங்க. எப்படி? முஹம்மதோடு நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார், லா வல்லாஹி லா யஅதீக்கும் மினல் யமாமா ஹப்பத்து ஹின்தான். இதுக்கு பிறகு கோதுமை யமாமாலேருந்து உங்களோட ஊருக்கு வராதுன்னாங்க. எதுவரையும் ரசூலுல்லா இல்லா ஹத்தா யஅதன ஃபீஹன் நபி, அல்லாஹ்ட தூதர் அனுப்புங்க என்று சொல்லாத வரைக்கும் மக்காவுக்குள்ள நான் கோதுமை அனுப்ப மாட்டேன்னாங்க. இவ்வளவு உறுதியை உண்டாக்கின இந்த மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது என்ன பிரச்சாரம்? வாயால் சொன்னதல்ல, அவர் கண்ணால் பார்த்து கண்ட பிரச்சாரம் தான். அஹ்லாக், பண்பு ரீதியான பிரச்சாரம் தான். ரசூலுல்லா கெட்டவேன்னு தெரிஞ்சால் கூட ரசூலுல்லா கிட்ட வந்தால் நல்லா தான் நடப்பாங்க. ஒரு மனிதரை சொன்னாங்க, அந்த வாரான வாப்போ இவன் மகா மோசமான வேண்டாங்க. நான் இது என்னோட லாங்குவேஜில் சொல்கிறேன், நீங்கள் சரியான லாங்குவேஜில் படிக்கன்னா புகாரில் 6032 இலக்கத்தில் பார்த்துருங்க. இது நான் ஏண்ட பாஷையில் சொல்கிறேன். இந்த வாரான பட்டு மோசமான ஆள் அப்படின்றாங்க. கிட்ட வந்த உடனே ரசூலா நல்லா சிரித்து, எப்படி நல்லா சிரித்து அன்பா அழகாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு எல்லாத்தையும் போல்டாக கேட்குற ஆள் தானே. ஆயிஷா கேட்குறாங்க, என்ன நீங்கள் இவர் நான் மோசமான ஆள், நீங்கள் கிட்ட வந்தோடனே இவ்வளோ நல்லா நடக்கிறீங்க. ரசூலா சொன்னாங்க, இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா மன் தரக்கஹுன்னா. கியாமத்து நாளில் மிக மோசமான மனுஷன் யார் தெரியுமா? மக்கள் அவனோட உறவாடாமல் விட்டுருவாங்க. ஏன்னா அவன் அப்படி மோசமாக இருப்பான். அவனுடைய தீங்குக்கு பயந்து, அவனோட பேச்சுக்கு நடவடிக்கைக்கு பயந்து மக்கள் ஒதுங்குவாங்களே, மகா மோசமானவன் கியாமத்தில் அவன் தான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாவுடைய பண்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாயிஃபுடைய சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வானவர்கள் வந்து கேட்குறாங்க, அதாவது மலக்குல் ஜிபால், அதாவது மலைகளுக்கு பொறுப்பான வானவர் வந்திருக்கிறார், நீங்கள் உத்தரவு போட்டீங்கன்னா இந்த தாயிஃபு நகரத்தை 2 மலையை போட்டு நொறுக்கி நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவோம்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி இருந்தது? லா பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹு வஹ்தஹு. இல்லை, அழிச்சிட வேணாம், எனக்கு ஆசையாக இருக்குது, இவர்களுடைய சந்ததிகளிலிருந்து ஒரு கூட்டம் வர வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறவங்களாக இருக்கணும். இவங்களை அழிக்கிறது என்ற நோக்கம் இல்லை, இவங்களை இல்லாமாக்குறது என்ற நோக்கம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படிப்பட்ட குணம் சகோதரர்களே, எவ்வளவு பண்பு! இந்த பண்பை நாங்கள் எங்களோட அணிகலனாக மாற்றினால் பாதி தாவா சும்மா நடக்கும். நாம் பேசுகிறது கொஞ்சம், நாம் எவ்வளவுதான் நல்லா பேசினாலும் நமது பண்பாடு மோசமாக இருந்தால் நம்மளோட பண்பாட்டே விக்கெட்டில் பால் அடிச்சு விட்ருவாங்க, போகிறான் 6 அடி, இஸ்லாம் வராது, அவன் பந்தடித்து அங்கே வெளியே வீசி விட்ருவான். அப்போ நல்ல பண்பாடு நமக்கு நல்லதொரு தாக்கத்தை அது உண்டாக்குது. நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் பொறுத்தவரையும் அபு சுஃபியான் அவர் பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர் வந்து ஹபஷாவுக்கு போன நேரத்தில் ஒரு கேள்வி கேட்குறார் மன்னர், ஃபஹல் குந்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப் கபுல் அல்லா யகூல் அன் யகூல மா கால. அவர்
நபின்னு தன்னையை சொல்கிறதுக்கு முதல்ல அவரை பற்றி ஏதாவது பொய் குற்றச்சாட்டுக்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்களா? என்னமா பொய் சொன்னார் என்று உங்கள்கிட்ட அவரை பற்றி ஏதாவது இருக்கிறான்னு கேட்குறாங்க. கால குல்துல்லா, அவர் பொய் சொல்ல மாட்டார். யார் சொல்கிறது? அன்னைக்கு இருந்த மாபெரும் எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் சொல்கிறார், அவர் பொய் சொல்ல மாட்டார். அதே நேரத்தில் அந்த மன்னர் சொல்கிறாரு, ஹிருக்கல் சொல்கிறார், வஸஅல்துக ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப், அவர் பொய் குற்றச்சாட்டுக்குரியவரா என்று நான் உன்னிடத்தில் கேட்ட நேரத்தில் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. فذكرت لا فقد أعرف أنه لم يكن ليذر الكذب على الناس ويكذب على الله. மனிதர்களுக்கே பொய் சொல்லாத ஒருவர் அல்லாஹ்வின் பேரில் பொய் சொல்ல மாட்டார். எப்படி அளவீடு? மனிதர்களுக்குள்ளே பொய்யை சொல்லாத ஒரு ஆளாக போய் அல்லாஹ் சொன்னான்னு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு, அவர் நபியாகத்தான் இருப்பார் என்று சொன்னாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக். ரசூலுல்லாஹ் மலையில் ஏறுறாங்க, அந்த சஃபா மலையில் ஏறி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் சொல்கிறாங்க. அரைத்தும் லவ் அஹ்பர்துக்கும் அன்னல் அது யுஸப்பிஹுக்கும் அவ் யுமஸ்ஸீக்கும் அமா குன்தும் துஸத்திகூனி கேட்குறாங்க. அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணினாங்களே, சொல்கிறாங்க, காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒன்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் எப்போ தான் உண்மையை சொன்னீங்க? சில நேரம் பொய்யும் சொல்லுவீங்க. நீங்கள் இன்றைக்கு சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியலைன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னாங்க? இல்லை, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் உண்மையைத்தான் சொல்லுவீங்கன்னாங்க. நீங்கள் உண்மையாளர், நீ சொன்னால் பொய் சொல்ல மாட்டீங்க. அப்போ தான் ஃபஇன்னி நஸீருன் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், உங்களுக்கு வரப்போகிற ஒரு கடுமையான வேதனையை எச்சரிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்ன நேரத்தில் தான் இந்த அபூ லஹப் மண்ணடி கொட்டினான். எனவே அந்த 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 மக்காவில் உள்ள குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. நான் போய் சொல்லுவேனா? நான் இதுக்கு முன்னுக்கு சொல்லிக்கிறேனா? இல்லை. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா? எல்லாத்தையும் ஏசுனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்துவத்தியோட அந்த பணியை, அல்லாஹ்வுடைய வேதனையை சொன்ன நேரத்தில் அப்போ தான் பொய்யின்றாங்க. பார்த்தீங்களா? அப்போ நல்ல அஹ்லாக்கையும் தாண்டி மக்கள் எதிர்ப்பது என்பது அது நம்மளோட குற்றச்சாட்டு அல்ல. அதையும் தாண்டி எதிர்த்து அவன் மனுஷனே இல்லை. நல்ல அஹ்லாக்குகள் என்பது பிரச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதின்றதை நாங்கள் இந்த நபிமொழிகளை இருந்து நாம் புரிஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முறை அந்த போர் முடிஞ்சு தங்கி வைக்காங்க மர நிழலில். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அரபி வாரான், ஒரு நாட்டுப்புற அரபி வந்து ரசூல்லாவை கொல்றதுக்காக ரசூல்லாவோட வாள் கொழுவிக்கு. அந்த வாளை எடுத்து வச்சுக்கிட்டு ரசூல்லாவை எழுப்பி, மையம் நௌக மின்னி, இந்த நான் இப்போ வாளை கையில் வச்சுக்கிட்டேன், என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுறது யாருன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான்னாங்க. அல்லாஹ்னாங்க. இந்த வேர்டை கேட்ட உடனே அவனை அறியாமலே அவனை வாள் கீழே விழுவும். ரசூலுல்லாஹ் அந்த வாளை கையில் எடுத்து கேட்குறாங்க, இப்போ உன்னை காப்பாற்றுறாருன்னு கேட்டாங்க. இப்போ உன்னை பாதுகாப்பது யார்? அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், குன் ஹைர் ஆஹிதின், வாளை எடுத்தால் ஒருத்தன் என்ன செய்வானோ அந்த அந்த வாளை எடுத்தவர்களில் நீங்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டீங்களான்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் தூதரை நீங்கள் நம்புறீங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சொன்னார், இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன், இதுக்கு பிறகு உங்களோட நான் சண்டைக்கு வர மாட்டேன். யாராவது சண்டைக்கு போமா வாங்கன்னு என்ன கூப்பிட்டா உதவிக்கு வர மாட்டேன். ரசூலுல்லாஹ் ஃபஹல்லா சபீலஹு, அவரை விட்டுட்டாங்க. அந்த மனிதர் போய் தன்னுடைய இனத்துக்கிட்ட சொன்னார், ஜிஅத்துக்கும் மின் இந்தி கைரின் நாஸ், மனிதர்களிலேயே மிக நல்லவரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. பார்த்தீங்களா ரசூலோட குணத்தை? இதுதான் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த பகுதிகள். வெறுமனே பிரச்சாரம் பண்ணி அல்ல, முஸ்லீம்களுடைய நல்ல அஹ்லாக்கை பார்த்தாங்க, பண்பாடுகளை பார்த்தாங்க, அவங்களோட நல்ல உதவும் மனப்பான்மையை பார்த்தாங்க, ரசூலோட தர்மத்தை பார்த்தாங்க. அதாவது ஹுதைபியா அல்ல, ஹுனைன் யுத்தம் முடிஞ்சு ரசூலா வறுமைக்கு பயப்படாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. அந்த நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்தது காசு பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, ஆனால் இன்றைக்கு எங்களோட உள்ளத்தில் இஸ்லாம் மிகைத்து விட்டது, எங்களுக்கு உலகத்தை விட இஸ்லாம் தான் விருப்பமாயிக்குன்னு சொன்னாங்க. அவங்க வந்தது ரசூலோட நல்ல பண்பை பார்த்து தான். அவர் வறுமைக்கு பயப்படாமல் செலவழிக்கிறார் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, நம்ம இதோட நிப்பாட்டிக்கொள்வோம், எனக்கு முடியலை. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்தோஷமாக இருக்குது. இந்த மதரசா ஒரு குறைவான வளங்களோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் உண்மையிலே முதலாவது உங்களுக்கு மதரசாக்காக துவா செய்கிறேன். அந்த சகோதரருடைய இஹ்லாஸான முயற்சி. நீங்கள் நினைக்க வேணாம், இந்த பெரிய 50-100 பேர் படித்தா தான் மதரசாண்டு. என்னோட 2 பேர் தான் படித்தாங்க, 3 பேர் தான். அதில் நானும் மட்டும்தான் போல தாவா அளிக்கிறேன். சரியா? இது ஒரு ஆள் 2 பேர் அல்ல. அந்த ஹரத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தனியாக குந்திட்டு படிச்சிருப்பார். அதனால் நம்ம ஒரு 100 பேர் இருந்தால் தான் அதுக்கு பெரிய கல்லூரின்னு பேர் வைக்கிறதல்ல.
2 பேர் இருந்து படித்தா கூட அல்லது 3 பேர் இருந்து படித்தா கூட இஹ்லாஸான முறையில் ஒருவர் ஒரு பகுதியில் உருவாகினா போதும். ஒழுங்காக இருந்தால் ஒரு ஆள் உருவாகினாலே அவருடைய சக்தி 1000 பேருக்கு சமனாயிப்பார். வழங்குதா? இப்ராஹிம் யார்? இப்ராஹிம கான உம்மத்துன்னு நல்லா சொன்னான். இப்ராஹிம் ஒரு உம்மத்துன்றான். அது எப்படி ஒரு ஆள் உம்மத்தாகும்? ஒரு உம்மத்துக்கே செஞ்சுக்கிட்ட வேலையை அவர் தனியை குந்தி செஞ்சாருந்தான். அதனால் இந்த இல்மை நீங்கள் இஹ்லாஸோடு படிச்சிங்கண்டா பெரிய கூட்டம் இருந்து தான் படிக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பேர் 2 பேர் படித்தா கூட நீங்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்குன்னு நீங்கள் படிங்க. நல்ல பண்புகளை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளுங்க. இல்மை அறிவை நீங்கள் மேலும் மேலும் அதிகப்படுத்தி வாசிப்புகளை நீங்கள் கூட்டுங்க. நீங்கள் நிறைய படிப்புகளோடு இல்முகளோடு பஹ்ஸோடு தேடல்களோடு உங்களோட நேரங்களை நீங்கள் செலவழிங்க. உலகத்து பக்கம் நீங்கள் கூடுதலாக என்ன செய்யாங்க, ஆசைப்படாதீங்க. ஒரு தாயி உலகத்தை லிமிட் பண்ணிடணும். நாமளும் பில்கேட்ஸாகவும் போகணும், ஆலிமாவும் போகணுன்னா 2ல் 1 தான் நடக்கும். ஒன்று பில்கேட்ஸாக போவீங்க, இல்லாட்டி ஆலிமாவை போவீங்க, இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் அனுப்பிங்க. இந்த 3ல் 1 தான் நடக்கும். நம்ம பில்கேட்ஸாக போக தேவையில்ல. அல்லாவிடத்தில் அதை விட ஒரு பில்கேட்ஸை விட பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த இல்முக்காக நீங்கள் உழைச்சிங்கண்டா இந்த இல்முடைய பரக்கத்து பெரிய விஷயம். சில விஷயங்கள் சில நேரம் நான் கூட நினைக்கிறேன் தான், நம்ம நியமத்துக்காக சொல்கிறேன். நான் ஒன்றும் பெருமை அடிச்சிடன்னு நினச்சிட வேணாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் வந்து பெரிய ஒரு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு 23, 24 வயசு தான், சரிதானே? ஆனால் தனியாக என்னுடைய பணத்தில் யாருடைய வீட்டில் வந்து நான் இந்த மேல் படிப்பு படிக்கலைன்னு வாப்பா வீட்டை விட்டு விரட்டி விட்டார். வாப்பா நல்ல மனுஷன், ஆனாலும் அவருக்கு இந்த உலக படிப்பை படித்து ஒரு பெரிய இன்ஜினியராக அந்த அப்படி பார்த்தார். எனக்கு தேவை இந்த மார்க்கம் படிக்கணும்னு ஒரு ஆசையில் நம்ம அந்த நேரம் செஞ்ச ஒரு முயற்சியால் இன்றைக்கி எவ்வளோ நியமத்துகளை கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். ஏன்னா எத்தனை நல்ல மனிதர்களை நண்பர்களாக எல்லாம் தந்திருக்கிறான். எத்தனை நண்பர்கள் சுப்ஹானல்லாஹ், எங்கே போனாலும் நம்மளை கண்ணியப்படுத்துகிற நல்ல சகோதரர்கள். இதெல்லாம் எப்படி உருவாகும்னு நினைக்கிறீங்க? சும்மா வருமா? நீங்கள் இஹ்லாஸாக இருந்தீங்கன்னா அந்த உலகம் உங்களோட காலுக்கு கீழே வரும். பொருளாதாரம் உங்களோட காலுக்கு கீழே வரும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் நம்ம டெவலப் ஆகி அதில் செய்யணும்டா. நான் வந்து துபாயில் ஒரு பிஸ்னஸுக்காக இறங்கி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணால் சரியான நஷ்டம். கிட்டத்தட்ட 1 லட்சம் திர்ஹம் அன்னளவா. ஷேக் ஒரு ஷேக் கூப்பிட்டு சொன்னார், அல்லாஹ் உன்னை உள்ளத்துக்குள்ளே தாவா வச்சுக்கிறான், நீ உலகத்தை நோக்கி பார்த்தா அல்லாஹ் உடனே தட்டிட்டான், இதுக்கப்புறம் தாவால் எறிந்தார். இது நான் சொல்ல வர்றது நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு அல்ல. தாவா நம்மளை உயர்த்தும், இந்த உலகத்திலும் உயர்த்தும், மறுமையிலும் உயர்த்தும். இஹ்லாஸ் ஆகிக்கணும். இந்த உலக நோக்கங்களுக்கு யாராவது காசு தருவான், பணம் தருவான், அந்த மாதிரி நோக்கத்தில் நமக்கு மதிப்பு கிடைக்கும், பேச்சாளர், இதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாற்றி கொள்றதும். அல்லாஹ்வுக்காக இருங்க. நீங்கள் விரும்ப இல்லைன்றாலும் அல்லாஹ் உங்களுக்கு சில நற்செய்தியை இந்த உலகத்தில் தருவான். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் உழைக்கணும், பாடுபடணும், இஹ்லாஸானவர்களாக நீங்கள் மாறணும். நானும் மாறணும் என்று உங்களுக்காகவும் நமக்காகவும் இந்த மதரசாவை நடத்தக்கூடிய சகோதரர்களுக்கும் படித்து கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கும் நன்றி சொன்னவனாக இந்த இடத்துலேருந்து இந்த ஹதீஸ், அதாவது வந்து அசத் சனுஆ எனும் கூத்திரத்தைச் சேர்ந்த திமாத் பின் சாலபா என்பவர் மக்காவுக்கு நான் சொன்ன சம்பவத்தில் நாளைக்கு ஏதோ வார்த்தைகள் வித்தியாசமாக வந்தார். அவர் அதாவது காற்று கருப்புக்காக ஓதி பார்ப்பவர், மந்திரிக்கிறார், விளங்குதா? ஓதி பார்ப்பவராக இருந்தார். மக்காவைச் சேர்ந்த சில அறிவிலிகள் முஹம்மது ஒரு மனநோயாளி அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்க என்று கூறுவதை அவர் செவியுற்றார். நான் அந்த மனிதரை சந்தித்து ஓதி பார்த்தால் எனது கரத்தால் அவருக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிக்கக்கூடும் என்று லிமாத் சொன்னார். அவ்வாறு அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களை சந்தித்த போது, முஹம்மதே, காற்று கருப்புக்காக நான் ஓதி பார்த்து வருகிறேன், எனது கரத்தால் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிக்கிறான், உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்டார். ஓதி பார்க்குறன்றது அந்த மனநோய் மாறுறதுக்கான ஒரு மருத்துவம், அதான் அவர் ஓதி பார்க்குற விஷயம். ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு, நான் சொன்னேன் இன்னல் ஹம்தலில்லாஹ் அப்படின்ற விஷயத்தை ஓதினார். இதை கேட்ட லிமாத், நீங்கள் இப்போது சொன்ன இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை முன்பு போன்றே 3 முறை கூறினார்கள். இதை கேட்ட லிமாத், நான் சோதிடர்கள், சூனியக்காரர்கள், கவிஞர்கள் ஆகியோரின் சொற்களை கேட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் கூறிய இந்த வார்த்தையை போன்று நான் கேட்டதில்லை. இவ்வார்த்தைகள் ஆழ்கடலையே தொட்டுவிட்டன. உங்களது கரத்தை நீட்டுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு உங்களிடம் உறுதிமொழி அளிக்கின்றேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர்
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டார்கள். அப்போது உம்முடைய சமூகத்துக்காகவும் அவர் சார்பாக உறுதிமொழி அளிப்பீராக என்று கூறினார்கள். அதற்கு திமாத் என் சமுதாயத்துக்காகவும் உறுதிமொழி அளிக்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய படைப்பிரிவொன்றுடன் அவருடைய சமூகத்தாரை கடந்து சென்ற போது அப்போது அப்படையின் தலைவர் தம் வீரர்களிடம், இதோ அந்த மக்களிடமிருந்து போர் செல்வமாக எதையேனும் பெற்றீர்களா என்று கேட்டார். படை வீரர்களில் ஒருவர், ஆம், நான் ஒரு தண்ணீர் கூளை அவர்களிடமிருந்து பெற்றேன் என்றார். அதற்கு அதை திருப்பி கொடுத்து விடுவீர். இவர்கள் லிமாதின் சமூக மக்கள். லிமாத் அளித்துள்ள உறுதிமொழியின் கீழ் இவர்கள் அபயம் பெற்றவர்கள் என்று கூறினார். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்தான் சுருக்கம். இந்த ரிவாயத்து பல இடங்களில் வருது. இதில் அவங்க சொல்ல வந்தது இந்த பைத்தியத்துக்கு அத்தனை அதில் ஓதி பார்க்குறன்றது இந்த மாதிரி மனநோய் அல்லது இந்த ஜின் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, இது மாதிரியான விஷயங்களை ஓதி பார்ப்பதன் மூலம் வைத்தியம் செய்வது. வேறு அறிவிப்பில் வருது, என் மூலம் அல்லாஹு தஆலா இதே அறிவிப்பிலையும் வருது, பலரை குணப்படுத்திக்கிறான். அவருடைய பிரதான தொழிலில் இந்த ஓதி பார்க்கறது காத்து கற்பனை. அந்த காலத்திலையும் சில வார்த்தைகளை சொல்லி என்ன செய்வாங்க, மந்திரிப்பாங்க. அது சில ஷிர்கான விஷயங்களும் இருக்கும். ஷிர்க்கு இல்லாமல் இருந்தால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. குர்ஆன் வசனங்களை சொல்லி சில ஆட்கள் ஓதி பார்த்தாங்கன்னா சில ஆட்கள் நோய் குணமாகும். அந்த மாதிரி சில ஆட்களுக்கு அல்லாஹ் சில நியமத்தில் கொடுப்பான். அந்த மாதிரி ஓதி பார்த்து நோய் நிவாரணப்படுத்தக்கூடியது இவர் ஒரு ஆள். பலர் அப்படி செஞ்சுக்கிறார். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லித்தான் அவர் ஓதிக்கிறார். சொல்கிறாரு அல்லாஹ் குணப்படுத்திக்கிறாண்டு. அந்த மனிதனுடைய விஷயம் தான். இது வாசிக்கத்தில் உங்களுக்கு கரெக்ஷன் தானாக விளங்கி. ஹை வேறு ஏதாவது இருக்குதா? முடிச்சுக்கொள்ளுமா? எப்படி? ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நம்பர் முஸ்லீம் தானே? சஹீஹ் முஸ்லீம் நம்பர் என்னது? உங்களோட மூடிட்ட ஃபோன் தெரியல, பாருங்க. நம்பரை மட்டும் சொல்லிடுங்க, அவ்வளோதான், பார்த்துக்கொள்வாங்க. அப்போ கூடுதலாக நேரம் எடுத்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் வேறு ஏதாவது இருக்குதா? இந்த தலைப்பில் கேளுங்க. சஹீஹ் முஸ்லீம் 1576 1576 நானும் எழுதி கொள்கிறேன். ஏன்னா புகாரிலையும் முஸ்லீம்லையும் தமிழ் வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம்? மாணவர்கள் யாராவது இந்த சொல்லுவாங்க. புகாரியில் தமிழ் அரபு ரெண்டும் சரியாயிக்கும், முஸ்லீமில் வித்தியாசம் வைக்கும். என்ன காரணம்? என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? சுத்த தமிழா? அவ புகாரி என்ன சுத்த தமிழ் இல்லையா? ரைட். சஹீஹ் முஸ்லீமில் ஏன் அந்த வித்தியாசமாக நம்பர் வாரண்டா? புகாரியில் ஹதீஸ்கள் மட்டும்தான் வரும், நம்பரோட வரும். தலைப்பெல்லாம் போட மாட்டாங்க, ஹதீஸை போடுவாங்க. முஸ்லீமில் ஒரு ஹதீஸே ஒரு 3 அறிவிப்பாளர் பட்டியல் வந்திருக்கும் ஒரு ஹதீஸுக்கு. அந்த 3க்கு நம்பர் போட்டிப்பாங்க. நம்ம ஒரு ஹதீஸில் புகாரில் அப்படி வராது, ஹதீஸை ஃபுல்லாக கொண்டு வந்துருவாங்க. முஸ்லீமில் ஒரு ஹதீஸுக்கு 3 அறிவிப்பாளர் தொடர் இருந்தால் 3 அறிவிப்பாளர் தொடர்லையும் கொண்டு ஹதீஸை போட மாட்டாங்க, நம்பரை போட்டிப்பாங்க. அந்த நம்பர் இந்த நம்பர். அதனால் இந்த மொழிபெயர்த்தவங்க இந்த அறிவிப்பாளர் தொடரை மட்டும் மொழிபெயர்த்து மக்களுக்கு பிரயோசனம் இல்லையே, தமிழில் அதை மொழிபெயர்க்கலை. வழங்குதா? அதனால் தமிழ் இலக்கம் என்ன செய்யும்? அரபில் கூட வைக்கும், தமிழில் குறைக்கும். அப்போ தமிழ் இலக்கம் வித்தியாசப்படும். இதான் சுருக்கும். ஆனால் அதே கிதாபு அரபில் இருக்குது. இந்த மாதிரி அந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அதே மெத்தடில் அறிவிப்பாளர் இது இல்லாமல் கிதாப் இருக்குது. நீங்கள் பார்த்தா அந்த கிதாபுக்கும் இந்த கிதாபுக்கும் நம்பர் சரியாகும். வழங்க தமிழுக்கும் அரபுக்கும் ஒரே மாதிரி வரும். அது சொல்லுங்கள். ஆமாம். இல்லை, அந்த சம்பவம் ஊருக்கு போய் சொன்னதல்ல. இவர் யமாமா பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் இந்த நஜிது ஏரியா தானே யமாமான்றது. இவர் மதீனாவில் கட்டி போட்டுட்டு வந்த உடனே இவர் நியத்து வச்சுருந்தார், நான் ஏற்கனவே அவர் உம்ராவுக்கு போகிறேன். அப்போ ரசூல்லாட்ட கேட்குறாங்க, நான் உம்ராவுக்கு போகிறதுக்கு இருக்கிறேன், பெய்த்து வரலான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, போயிட்டு வாங்கன்னு. போனோடனே அங்கே இவர் நடவடிக்கையை பார்த்தா விளங்கும் தானே, என்ன சும்மாமா மதம் மாறிட்டீங்க போல தெரியுதுன்னாங்க. நான் மதம் மாறல, ரசூல்லாவோட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்றார். சொல்லிவிட அவர் சொல்கிறாரு, இதுக்கு பிறகு அந்த பகுதியிலேருந்து கோதுமைகள் மக்காவுக்குள்ளே போகிறது, நஜிதுலேருந்து சொன்னாங்க. ஏண்ட ஏரியாவிலேருந்து உங்கள் ஊருக்கு இதுக்கு பிறகு கோதுமை வராது, ரசூலுல்லா அனுமதி தந்தா தான் அனுப்புவார். இதான் சம்பவம். யாரு? இல்லை, அந்த பிரதேசத்தில் அவர் முக்கியமான ஒருவராக இருந்தார் சுமாமா. அது முஸ்லீம்களை கொல்றதுக்கான ஒரு படையில் இருந்தார். அதுக்கு தான் அவரை கைது செஞ்சாங்க.
சும்மா கைது செஞ்சுட்டு வரல. அது கொஞ்சம் எனக்கு சம்பவம் மறந்து போச்சு, அதனால் நான் அதை விரிவாக சொல்லலை. அது ஒரு நேரம் இன்ஷா அல்லாஹ் பயான்களை சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ இதான அது நீங்கள் சொல்கிற இன்னொரு சம்பவம், அந்த கொலை செய்யாமல் ரசூலை விட்டாங்களே, அவர் தான் சொன்னார் நான் மக்கள்கிட்ட நல்லவற்றேந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார் மக்கள்கிட்ட போய். அது வேறு சம்பவம். சரியா? சரியா? வா.